சொல்லும் சார் வந்துட்டாரா? வந்துட்டாருண்ணே. சார் வந்துட்டாருண்ணே. சார் அனைவருக்கும் கேக்குதா? கிளியர். இல்லையா? ஓகே. அனைவருக்கும் 79வது இந்தியாவுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை லீக் குழுவின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது இந்த லீக் குழு. லீக் குழு பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. லீக் குரூப் வெல்கம்ஸ் டு ஆல். மீண்டும் ஒரு முறை லீக் குழுவின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். லீக் குரூப் லேர்ன் அண்ட் எக்ஸல் அண்ட் என்ரிச் த லீக் குரூப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ட்ரைனிங் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த லீக் குரூப் ஒரு கோர் ஆப்ரேட்டிங் டீமா நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த லீக் குழுவினுடைய பில்லர்ஸ் இந்த 10 நபர்கள் தான். தொட்டனைத்தூர் அதாவது லீக் குரூப் கல்வி சேவைக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொட்டனைத்தூர் மலர்க்கினை மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு வள்ளுவர் பெருமைக்கு ஏற்ப தோண்டை தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகும் என்பது உண்டு. இதே மாதிரி கேடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை, ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும், கல்வியை தவிர மற்ற பொருள்கள் செல்வம் அல்ல அப்படிங்கிறத வள்ளுவர் பெருந்தகை. நம்ம லீக்குடைய விஷன் ஒவ்வொரு ஏஜென்ட்ஸும் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஃபேஸ் சேலஞ்சிங் ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இது அவர் கமிட்மெண்ட் டு மேக் அவர் ஆல் ஏஜென்ட்ஸ் மோர் நாலேஜ் இன் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அப்டேட் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்ஐசின்னு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய முகவர் சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே மாதிரி நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இமீடியட்டா எங்களுடைய பிதாமகர் திரு ராஜகோபால் சார் தான் எல்லாமே ஏ டு ஜெட்டா சொல்லி கொடுப்பாரு. ஸோ அந்த விஷயத்துல நம்மளோட கமிட்மெண்ட் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய லீக் கூட ஆரம்பிச்சு 10வது மாதத்துல 50வது பயிற்சி வகுப்பு வர இருக்கிறது என்பதை தங்களுடைய மேலான முகவர்களின் பார்வைக்கு வைக்கின்றோம். நாங்கள் மொத்தம் இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பித்து 10 மாதங்கள் ஆகிறது. இந்த 10 மாதங்களில் வரிசையாக மொத்தம் ஒரு 47 செஷன்ஸ் நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த செஷன்ஸ் இந்த ஃபைனான்சியல் இயரில் 26வது செஷன். இந்த ஸ்பெஷல் டே செஷன்ஸில் எந்த ஒரு நம்பரும் இல்லை. அதனால நமக்கு ஒரு சிறப்பு பயிற்சி வகுப்பிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது மதியழகன் அண்ணா அவர்களுக்கு சுதந்திர பாரதத்தின் தேசிய கொடி இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் பற்றலை வீசி பரப்பது போன்று கல்விக் குழுவின் கல்விப்பணி இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் பற்றொலி வீசி பரப்பதற்காக மதிய ஆயுதம் சேனலின் சிஇஓ சுதந்திர தின சிறப்பு பயிற்சியாளராக வந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் திரு ஆர் மதியழகன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நம்மளுடைய குழுவினுடைய சியூடி உறுப்பினரும் திருமதி எஸ் கல்யாணி சிவராஜ் அவர்களை வரவேற்புரையும் அறிமுக உரையும் நிகழ்த்த வருமாறு தங்களை வருக வருக என வரவேற்கிறேன். வாருங்கள் அக்கா, அண்ணனுடைய வரவேற்புரையும் அறிமுக உரையும் நிகழ்த்துங்கள். வெல்கம் அண்ணா. வணக்கம் செல்வம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சுதந்திர தின நன்னாளில் லீக் குரூப் சார்பாகவும் மற்றும் சிஓடி நண்பர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் ஸ்பெஷல் விருந்தினராக நம் குரூப்பிற்கு நம் அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் திரு மதியழகன் சார் அவர்களுக்கு அறிமுக உரை தேவையில்லை, அனைவரும் அறிந்தவர்தான். இருந்தாலும் நம் குரூப் ஃபார்மலாக ஒரு சின்ன இன்ட்ரோ. சார் பிகாம் அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் முடிச்சிருக்காங்க. டிப்ளமோ இன் செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் ட்ரைனிங் டெல்லி யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காங்க. சார் 32 இயர்ஸ் டிஓவா இன் திருப்பூர் பிரான்ச்சில் இருந்திருக்காங்க. சாரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஃபேமிலி தான். சாரோட ஃபாதர் ரிட்டையர்டு கேசியர். சாரோட பிரதர் மிஸ்டர் ரமேஷ் சார் செக்ரட்டரி இன் மார்க்கெட்டிங் சவுத் ஜோனல் ஆஃபீஸில் இருக்காங்க.
அனதர் பிரதர் வந்து நமக்கு அறிமுகமானவர் தான், மிஸ்டர் இளஞ்செழியன் சார். ஏடிஎம்மா ஈரோடு சவுத் ஜோனில் இருக்காங்க. சாரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பிரேமலதா மேடம் ஸ்கூலில் ஹெச்எம்மா திருப்பூரில் இருக்காங்க. வீட்லேயும் மேடம் தான் ஹெச்எம்னு நினைக்கிறேன். அதனால தான் சாரோட அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குது. ரிட்டையர்ட் ஆனாலும் இன்னும் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனில் மேடத்தை சந்திக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னால் மேடம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிதானேங்க சார்? நீங்க அப்புறம் சொன்னா சரிதான். அப்புறம் சாரோட சன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க. சாரோட சன்னுமே வந்து நம்ம எல்ஐசி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்மார்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாரோட செகண்ட் சன் மிஸ்டர் சதீஷ் யுஏ இன்ஜினியராக சோகோ சென்னையில் இருக்காங்க. சாரோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவராவது சொல்லலாம், ஷார்ட்டாக சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சார் வந்து ஃபர்ஸ்ட் எம்டிஆர் கார்பரேட் கிளப் மெம்பர் இன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் யூனிட்ல இன் கோவை பிரான்ச்சில் வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சில் ஃபர்ஸ்ட் எம்டிஆர் கார்பரேட் கிளப்பை உருவாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி திருப்பூர் பிரான்ச்சில் சார் தான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் யூனிட்ல சார் தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் சார் வந்து ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி ஆல் இண்டியாவில் 2013 ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி உருவாக்கியிருக்காங்க. சார் திருப்பூர் பிரான்ச்சில் பணியாற்றும் போது எங்கள் டிவிஷனில் கூட உதாரணமாக சொல்லணும்னா திருப்பூர் பிரான்ச்சில் நிறைய வந்து எம்டிஆர்டி உருவாக்கியிருக்காங்க சாரோட யூனிட்லன்னு தான் உதாரணம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து திருப்பூர் பிரான்ச்சுன்னாவே மதியழகன் சார் எம்டிஆர்டி அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சார் நிறைய எம்டிஆர்டி சாரோட பீரியடில் உருவாக்கியிருக்காங்க. சார் வந்து எஸ்பிஐ இருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்னுமே நமக்கு சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சார் வந்து கோஆர்டினேட்டராக இன் எம்டிஆர்டி கிரியேட்டர் கிளப்ல திருப்பூரில் இருக்காங்க. கிரியேட்டராக மதிய ஆயுதம் இன் யூடியூப் சேனல் உருவாக்கியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒரு புதுசாக பிளான் லான்ச் ஆனால் கூட சாரோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிரான்ச்சில் போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட்டாக உடனே வந்து அதை ஃபுல்லாக எல்லாமே இப்போ இது பண்ணி டெவலப் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம குரூப் சார்பாக சாரை வரவேற்று வருக வருக என வரவேற்கிறேன் சார். வணக்கம் வணக்கம் மேடம். நன்றி நன்றி. ஃபோரம் உங்களுக்கு கேளுண்ணா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேண்ணா. ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ற வியூ தான் பாருங்க. ஸ்கிரீன் வியூ ஆகுதா? இல்ல டபுள் கிளிக் கொடுங்கண்ணா. இப்பதான் வருது. ஓகேவா? ஓகேண்ணா. எல்லாம் வருதா செல்வம்? வருதுண்ணா. ஓகே, ரைட் ரைட். இந்த சிறப்பான தினம் இன்று ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 இந்த சிறப்பான தினம் என்பது நமக்கு சாதாரணமா வந்துடல. பல பேரோட தியாகத்தினால நமக்கு கிடைத்த நாள் தான் இந்த நாள். நமது இந்திய தேசம் சுதந்திர நாடு என்று அறிவிக்கப்பட்ட தினம் இது. ஆகவே முதற்கண் உங்கள் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். இந்த சிறப்பான பயிற்சிக்கு சிறப்பான முறையில் இந்த லீக் குரூப்பை துவங்கி கிட்டத்தட்ட 50 ஹாஃப் செஞ்சுரி அடிக்க போறீங்க. இந்த தளத்துல முகவர்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த குரூப்பின் தலைவர் ராஜகோபால் அவர்களுக்கும், அவர்களுக்கு துணையாக 10 பேர் இருக்கீங்கன்னு போட்டோ காமிச்சாரு. அந்த 10 நபர்களுக்கும், குறிப்பாக எனது அருமை தம்பி திண்டுக்கல் செல்வம் அவர்களுக்கும், கிருஷ்ணகிரி முனுசாமி அவர்களுக்கும், என்னை இவ்வளவு சிறப்பா அறிமுகப்படுத்தின சகோதரி கல்யாணி மேடம் அவர்களுக்கும்
இப்படி நான் என்னைய பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து எழுதி கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் படிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லா பாயிண்ட்டுமே ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. மகிழ்ச்சி. இந்த சிறப்பான தினத்துல உங்களை சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த தினம் வந்து ஒரு சாதாரண தினம் அல்ல அப்படின்னு முதல்ல சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, பொதுவா நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா, சாமி கிட்ட வேண்டிக்குவோம். என்ன வேண்டிக்குவோம்? நான் நினைச்ச விஷயம் நடந்துருச்சுன்னா என்னுடைய முடியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். என்ன எக்கோ ஆகுது? ஏன் செல்வம்? ஹலோ செல்வம், சொல்ல இருக்கீங்களா? இருக்கேன் 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 இருக்கேனா? இல்ல இப்போ எக்கோ ஒரு ஆகுது திடீர்னு, அதான் கேட்டேன். தெரியலையே. இப்ப நான் பேசுற வந்து கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியரா இருக்கு. ஓகே. நம்ம பொதுவா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா என்ன செய்வோம்? கடவுள்கிட்ட போய் வேண்டிக்குவோம். ஆண்டவா, எனக்கு இந்த விஷயத்தை முடித்து கொடு. அப்படி நான் நினைக்கிறபடி நீ முடிச்சிட்டேனா நான் வந்து உன் சன்னதியில வந்து நான் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். முடியை கொடுப்பதற்கு நம்மளாம் ரெடியா இருப்போம். ஆனால் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சுதந்திர தினத்துக்காக எனது மூச்சையே கொடுப்பதற்கு நான் தயார் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான மக்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் தனது மூச்சையே கொடுத்ததன் விளைவாகத்தான் இன்றைய சுதந்திர தினத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி தனது மூச்சையே கொடுத்து நமது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பல்லாயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு முதலில் நமது அனைவரின் சார்பாக வீர வணக்கங்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அப்படி மூச்ச கொடுத்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதோட இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கடமை வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்றும் நாம் சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து களத்துல பாக்குறோம். அவங்களுடைய தேவை நம்ம நாட்டுக்கு அவசியமாகுது. அப்படி சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, சுதந்திரம் வாங்கின பிறகும் என்னையா சுதந்திரத்துக்காக நீங்க போராடுறீங்க, அப்படி போராடுற வீரர் யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கும். இங்க உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும் யார் அப்படிங்கிறது. ஆனா பொதுவா சமூகத்துல தெரியாது. அதை நாம் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில தான் இன்றைய செஷனை வந்து நான் வடிவமைச்சிருக்கிறேன். அப்படி இன்றும் மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தோட பொருளாதார சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் வேற யாருமல்ல, எல்ஐசி முகவர்களாகிய நீங்கள் அனைவரும் தான். அப்பேற்பட்ட பொருளாதார சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் என் சார்பாக, மதியே ஆயுதம் பயிற்சி மையத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் எனது வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். சாதாரண பணி இல்லைங்க. இந்த ஃப்ரீடம் ஃபைட்டரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்ஐசி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சாதாரண வேலை கிடையாது. ஏன்னா ஒரு பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டியது அவசியம். அப்பதான் நம்ம நாடு வந்து வளமா இருக்கும், நலமா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். அப்ப இந்த பொருளாதார சுதந்திரத்துக்காக நம்ம ஏன் சார் போராட வேண்டி இருக்கு? அது என்ன சார் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்றீங்களே எல்ஐசி முகவரை, உண்மையிலேயே நம்ம என்ன கத்தி எடுத்துட்டு போறோமா இல்ல துப்பாக்கியோட போறோமா? முனுசாமி போறாரா அப்படியே துப்பாக்கியை கொண்டு போய், ஏய்
உன்னுடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக நான் வந்திருக்கிறேன். நான் சொல்றத நீ கேட்டு நீ வாங்குறியா, பாலிசி இல்ல உன்னை சுட்டு கொல்லவா? என்ன அப்புறம் எதுக்கு சார் எங்களை ஃபைட்டர் அப்படின்னு சொல்றீங்க? அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரரை விட நம்ம பெரிய ஆளுங்க. நம்ம எப்படி சொல்றேன் அப்படின்னா, வேற மாதிரி எடுத்துக்காதீங்க, நான் எந்த ஆங்கிள் சொல்றேன் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க. இது ஏதோ உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. சுதந்திர போராட்ட வீரருக்கு என்ன ஒரு சலுகை இருந்தது அப்படின்னா, யார எதுக்கணும் அப்படிங்கிற தெளிவு இருந்தது. வெள்ளைக்காரனை எதுக்கணும், அவ்வளவுதான். வெள்ளைக்காரன் அவரை எதிர்த்து போராடி சுதந்திரத்தை வாங்கணும் அப்படிங்கிற லட்சியம் ரொம்ப தெளிவா இருந்தது. யார் நம்மளை அடிப்பான், எதிரி யார் அப்படிங்கிற ஒரு புரிதல் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இருந்தது. இந்த எல்ஐசி ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு அப்படி யாரு எதிரின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுங்களா? எவன் எங்க இருந்து அடிப்பானே தெரியாது. ஐயாருடைய ஒரு பக்கம் அடிப்பான், பொதுமக்கள் ஒரு பக்கம் அடிப்பாங்க, பிராஞ்சில இருந்து ஒரு பக்கம் அடிப்பாங்க, பத்தாவதுக்கு வளர்ச்சி அதிகாரி ஒரு பக்கம் அடிப்பாங்க. அப்படி எங்க திரும்பினால் அடி. இது பத்தாதுன்னு வீட்டுல வேற அடி விழுகும் நமக்கு. எங்கயா போற, பேக்கை தூக்கிட்டு போற, லொக்கு 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 லொக்குன்னு போற. மாசம் முடிஞ்ச உடனே அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டா, எங்கப்பா பணம் இருக்குன்னு கையை தேய்க்கிற. எல்லாம் எவன் சார் பாலிசி போடுறான், இல்லை நானும் நொல்லோன்னு அலையிறேன். வீட்லயும் என் பேச்சுக்கு மதிப்பு இல்லை, வெளியவும் என் பேச்சுக்கு மதிப்பு இல்லைன்னு எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால தான் நான் சொன்னேன். இப்ப சொல்லுங்க, நான் சொன்ன பாயிண்ட நீங்க எல்லாம் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு யாரு எதிரி அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது. இவர் பாலிசி போட்டுருவாருன்னு நம்பிக்கையோட போவோம். ஒன்னா படிச்சிருப்பான், எல்லாம் ஒரே கிளாஸ்ல டீ குடிச்சிருப்போம், எல்லா வேலையும் பண்ணியிருப்போம். இவன் போய் கேட்டா என்ன மாட்டேன்னா சொல்ல போறான் அப்படின்னு நம்பிக்கையோட போவோம். அப்பாம் பாருங்க ஆப்பு, என்னப்பா தம்பி ரொம்ப லேட்டா வந்துட்டியே, இப்பத்தான் போட்டேம்மா. எவ்வளவுக்குப்பா போட்டேன்னு அதை சொல்ல மாட்டான். சரி உனக்கா ஒரு பாலிசி போடுறேன், கண்டிப்பா உன்கிட்ட தான் போடுவேன், பாலிசின்னு போட்டா உன்கிட்ட தான் மாப்பிள்ளம்பா. நம்மளும் அதை நம்பி வந்துருவோம். அவன் எப்ப கூப்பிடான்னு தெரியாது. கொஞ்சம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னா டேட் போட்டு செக் போட்டு கூட கொடுத்துருவான். மாப்பிள்ள இந்தா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையில, செக்கா வச்சுக்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் சொல்லும் போது போடுமா. அப்படி வாங்கின செக்கு நான் ரிட்டையர் ஆகும்போது என்னுடைய டிரா நான் சுத்தம் பண்ணும்போது பாக்குறேன், ஒரு 10 செக் இருக்குங்க. நான் அப்பாயின்மெண்ட் ஆன உடனே நம்ம முகவர் அந்த மாதிரி கொடுத்த செக்குகள் ஒரு 10 இருக்கு. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவெல்லாம் பேச்சு மாற மாட்டான். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு எல்லாம் கிடையாது. போட்டா ஓன்ட்டதான் எப்ப போனாலும். அப்பேற்பட்ட பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழல் இருப்பதனால தான் உங்களை நான் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக சொல்றேன். நமக்கு அவ்வளவு பொறுப்புகள், கடமைகள் இருக்கிறது. எங்க சிக்கல் வருது? ஒருத்தருடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக, பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒரு உலகின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனத்தின் சார்பாக நம்ம போய் பேசுறோம். அத ஒருத்தர் மாட்டேன்னு சொன்னார்னா என்ன காரணமா இருக்குங்க? அதை நம்ம டீப்பா திங்க் பண்ணணும்ல. அதுக்கான தெளிவு நம்மகிட்ட இருந்தா தான் நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அந்த நாலேஜ் நமக்கு இருந்தா தான் நம்ம அதை அப்ளை பண்ண முடியும், நமக்கு செயல் நடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு பிரிசெப்ஷன் வச்சிருக்காங்க. இவங்கன்னா இப்படித்தான், இன்சூரன்ஸ்னா இப்படித்தான், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா இப்படித்தான் அப்படின்னு அவங்க ஒரு பார்வை பார்க்கறாங்க. அவங்க ஒரு கருத்தை வச்சுக்கிறாங்க. அந்த கருத்து உண்மையா பொய்யாங்கிறத பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க என்ன படிச்சாங்களோ, அவங்க என்ன பார்த்தாங்களோ, அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்களோ, அது அடிப்படையில அவங்களா ஒரு பிரிசெப்ஷனை உருவாக்கிக்கிறாங்க. இதுக்கு நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். என்ன கதை? 6 குருடர்கள் யானையை பார்த்த கதை. ஒரு கிராமத்துக்கு முதல்ல யானை வருது. 6 குருடர்கள் முதல்ல யானை வந்திருக்கு அப்படிங்கறத கேள்விப்பட்டு நம்ம போய் யானை எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்து நம்ம அதை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு போறாங்க.
ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பகுதியை தொட்டு பார்த்து யானை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. உடம்ப ஒருத்தன் தடவி பார்க்கறான், என்ன சொல்றான்? சுவர் மாதிரி இருக்குங்கிறான். காலை ஒருத்தன் தடவி பார்க்கறான், மரம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். தந்தத்தை ஒருத்தன் தடவி பார்க்கறான், ஈட்டி மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். துதிக்கைய ஒருத்தன் தடவி பார்க்கறான், பாம்பு மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். காதை ஒருத்தன் தடவி பார்க்கறான், ஃபேன் மாதிரி இருக்குங்கிறான். வால் ஒருத்தன் தடவி பார்க்கறான், கயிறு மாதிரி இருக்குங்கிறான். அப்ப ஒவ்வொருத்தனும் தான் சொல்லுவதான் கரெக்ட்னு சண்டை வேற போடுறான். யானைனா இப்படி தாயா, கயிறு தாயா யானை, மரம் தாயா யானை, சுவர் தாயா யானை அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வாராரு, அவரு பஞ்சாயத்து பண்றாரு. இல்லங்க, நீங்க எதுக்குங்க சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க ஒவ்வொருத்தங்களும் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதெல்லாம் ஒன்னா தொகுப்பா இருப்பதுதான் யானை. இதுல கதையோடைய தேரி நம்ம அந்த காலத்துல ஸ்கூல்ல படிக்கும் போது நமக்கு உள் வாங்கல. நம்ம இத ஒரு பாடமா படிச்சோம், அவ்வளவுதான். இந்த கதை மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை முழுமையா தெரிஞ்சுக்காம நம்ம ஒரு கருத்து உருவாக்கத்துக்கு வரக்கூடாது. அது உண்மை அல்ல. உண்மை மாதிரி தெரியும், ஆனா உண்மை அல்ல. சில விஷயங்கள் நம்மளா நினைச்சுக்குவோம். அதுக்கு உதாரணம் வேணும்னா, சிவப்பா இருக்கிறவன் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். குண்டா இருக்கிறவன் அவன் வஞ்சனை இல்லாத மனசுங்க. ஒல்லியா இருக்கிறவன் உடம்பெல்லாம் விஷங்க, அவன் எங்க போய் இங்க உடம்பு வரும் அப்படின்னு நம்மளா ஒரு பிரிசெப்ஷன் வச்சிருக்கோம். கருத்து உருவாக்கம் இருக்கு. அப்ப அதை உடைக்க வேண்டிய கடமை இருக்கு. அப்ப மக்கள் யானையை எப்படி கண்ணில் அவங்க தடவி பார்த்தாங்களோ, அதே மாதிரி இன்சூரன்ஸை பத்தியும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து உருவாக்கம் வச்சிருக்காங்க. நான் சொல்றது உண்மையா? புரியுதா? புரியலையா? சார் புரியுதுங்க சார், புரியுது, சாட் பண்ணுங்க, கிளியரா இருக்கு. சாட் பண்ணுங்க. மிகச்சரி. எல்லாம் அப்சர்வ் பண்றீங்கல்ல? சூப்பர் சார், அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கோங்க சார். நான் வாட்டுக்கு உங்களை தடவி பார்த்து எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்றாங்க அப்படி நான் ஒரு கருத்து உருவாக்கத்தை வச்சுக்கிட்டு நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன்னா, செல்வம் போன் பண்ணி, அண்ணா நீங்க பேசுனது எதுவுமே கேட்கலனான்ட்டாருன்னு வைங்க. அதுக்காக கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஏதாவது நான் பேசுவது புரியாம இருந்தாலோ டிஸ்டர்ப் ஆனாலோ எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்மளை பத்தியும் சில கருத்து உருவாக்க இருக்கு. அது என்னன்னு பார்த்தரலாம். முதல்ல இன்சூரன்ஸை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்க. என்ன நினைக்கிறாங்க? லாங் டேர்ம் கமிட்மெண்ட். சில பேரு டேர்ம் சிப்பு போட்டுக்கலாங்க. இன்சூரன்ஸ் பாலிசினா நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன், நான் சிப்பு போட்டுக்கிறேன், ஷேர் மார்க்கெட் போயிடுறேன். நாட் ஃபார் மீ. நான் ஏகப்பட்ட சொத்து இருக்கியா, என் மாமனார் இருக்காரியா, இப்படின்னா பணம் வந்துருமியா, எனக்கு என்னையா பிரச்சனைங்கிறாரு செல்வம். எனக்கானது இல்லையா இன்சூரன்ஸ், அதெல்லாம் வேற யாருக்கோ, சொத்துக்கு வழி இல்லாத போடுவான் இன்சூரன்ஸ், எனக்கு எதுக்கு அப்படின்னு சில பேரு. சில பேர் என்னையா உங்ககிட்ட பாலிசி போட்டா நான் இருந்தேன்னா எனக்கு பெனிஃபிட் இல்லை, செத்தேனா பெனிஃபிட், நான் செத்த பிறகு நீ கொடுப்பியோ கொடுக்க மாட்டியோ எவனுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளு. சில பேரு இதெல்லாம் போட்டு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளு. சில பேரு லோ ரிட்டர்னுங்க, ரொம்ப பிரீமியம் அதிகங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த பிரிசெப்ஷனை நம்ம உடைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மகிட்ட இருக்கு. இப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்ததெல்லாம் உண்மைங்க, ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. இப்ப உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நாங்க இப்ப எங்களுடைய ப்ராடக்டை டிசைன் பண்ணியிருக்கோம். லாங் டேர்ம் கமிட்மெண்ட்லாம் இப்ப தேவையே இல்லைங்க. ஒரே தடவை கட்டினா கூட உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி எல்லாம் பாலிசி வந்திருக்கு அப்படின்னு இப்ப உள்ள ப்ராடக்டோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. இன்சூரன்ஸை பத்தி மட்டும்தான் மக்கள் ஒரு ப்ரிசெப்ஷன் வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. எல்ஐசி முகவரை பத்தியும் சில ப்ரிசெப்ஷன் வச்சிருக்காங்க. அது என்னங்கிறதையும் காட்டுறேன். என்ன வச்சிருக்காங்க? நோ ப்ராப்பர் பிரசன்டேஷன், லாக் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம், நாட் ஹேவிங் ப்ராப்பர் நாலேஜ்,
வருவாங்க, வந்து பாலிசி போடுங்க பாலிசி போடுங்கம்பாங்க, நப்பாங்க, அவங்களுடைய கமிஷனுக்காக வேலை செய்வாங்க. ஒன்ஸ் பாலிசி கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா நாட் கிவிங் சர்வீஸ். பாலிசி பண்ற வரைக்கும் 10 ஃபோன் பண்ணுவாங்க. என்னை பாலிசி போடுற வரைக்கும் 10 ஃபோன் பண்ண வச்சே இல்ல, எப்படியோ மாட்டிட்ட மவனை, இனி நீ ஃபோன் பண்றா பாப்போம், நான் எடுப்பனா பாப்போம். நீ 11 ஃபோன் பண்ணாதானே எடுப்பேன், நான் 10 ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நீ பாலிசி போட்ட, பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாலிசி போட்டவுடனே அதோட சரி, அடுத்து மெச்சூரிட்டி எப்பயோ அல்லது எதுவோ அப்பதான் நம்ம போய் பார்ப்போம். அந்த மாதிரியான நிலைமை இருக்கு அப்படின்னு ஒரு பிரிசெப்ஷன் இருக்கு. அதெல்லாம் இப்ப உண்மையா இருக்கா? அந்த காலம்லாம் மாறி எவ்வளவோ மலை ஏறி போச்சு. ஆனாலும் மக்கள்கிட்ட இன்னமும் எல்ஐசி முகவர்னா அவங்களுடைய கருத்து உருவாக்கம் எப்படி இருக்குன்னா ஆள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. எல்ஐசி ஏஜெண்டா அவங்க தேவைக்காக வருவாங்க, அவங்க கமிஷனுக்காக வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ 4 காசு பார்க்கணுங்கிறதுக்காக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இமேஜ் இருக்கே ஒழிய இத நம்மள ஒரு ப்ரொஃபஷனலா மதிக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மி. அங்கேதான் சிக்கல் வருது. எல்ஐசி ஏஜென்ட்னு நம்ம சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு அது ஒரு பெருமையா இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு ஏஜென்ட் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா நம்ம எப்படி எப்படிலாம் இப்ப பேரை மாத்திக்கிட்டோம். பைனான்சியல் கன்சல்டன்ட், ரிட்டையர்மெண்ட் பிளானர், ட்ரீம் ப்ரொடக்டர், அந்த மாதிரி நல்லா பேர் நம்ம கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? ஏஜென்ட் சொல்றதுக்கு நமக்கு ஒரு வெக்கம். அது வந்து ஒரு படி கிரேடு குறைச்சலா இருக்குன்னு ஒரு ஃபீலிங். ஆனா இன்றைய காலகட்டத்துல ஏஜென்ட்ங்கிற வார்த்தை எவ்வளவு ஃபெமிலியர் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? ஏஐ காலத்துல ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். அந்த ஏஐ ஏஜென்டோட வேலை என்ன தெரியுங்களா? தடை இல்லாம, யாரோட உத்தரவும் இல்லாம அதுக்கு என்ன வேலை ஒப்படைக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை துல்லியமா நிறைவேற்றும் அந்த ஒரு டூலுக்கு பேரு தான் ஏஜென்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப ஏஜென்ட்னு சொல்றதுல நமக்கு இனி சிறுமை தேவைப்படாது. அதை நம்ம பெருமையா சொல்லலாம். ஏஜென்ட் அப்படின்னா உங்களுக்காக நான் 24x7 பாடுபடக்கூடிய நபர் அப்படிங்கிற இமேஜை நம்ம கொடுக்க முடியும். அப்ப நம்ம இந்த மாதிரியான கருத்து உருவாக்கத்துல நம்ம போய் நம்ம அப்ரோச்னால, நம்மளுடைய பிரசன்டேஷனால அவங்களுடைய ப்ரிசெப்ஷனை மாத்தணும். அவங்க என்ன கருத்து உருவாக்கம் வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே நம்மளது ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க மனசுக்குள்ள, நினைச்சேன் இப்படிதான் இருப்பாங்கன்னு, அது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நம்மளை திருப்பி விட்டுருவாங்க. அப்ப அவங்க ஒவ்வொருத்தங்களுடைய பார்வையும் ஒவ்வொரு விதமா இருக்குங்க. நம்ம பாக்குற மாதிரியே ஒரு விஷயத்தை அடுத்தவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ரொம்ப அவங்களுக்கு நல்லது சொல்றோம் அப்படின்னு அவங்கள ரொம்ப வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப அதை பத்தி நம்ம நல்ல ஒரு பிரசன்ஷன் கொடுப்போம். ஆனா அது நம்ம என்ன அளவு உள்வாங்கி அதை பிரசன்ட் பண்றோமோ அதே அளவு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உள்வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க பார்க்கிற பார்வை வேறு விதமாக இருக்கும். இப்ப உங்க பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணிடலாமா செல்வம்? உங்க பார்வையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணிடலாமா? இப்ப இந்த ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஷேர் பண்ணுங்க. 2 முகங்கள் சார். ஷேர் பண்ணுங்க. 2 முகங்கள். 2 முகங்களை பார்ப்பது யாரு? காந்திலால். காந்திலால் சார். காந்திலால் சார். நாஞ்சி காந்திலால். காந்திலால் பாருங்க, சுதந்திர தினம் முதல்ல வரவர் வந்து காந்தி தான். 2 முகங்கள் தெரியுதா செல்வம்? தெரியுதா? வேற என்ன தெரியுது அந்த பிக்சர்ல? சென்ட்ரல் ஒரு பில்லர் மாதிரி தெரியுது. பில்லர் மாதிரி, கரெக்ட். டேபிளுடைய பில்லர் மாதிரி. காலு ஸ்டூலோட லெக் மாதிரி தெரியுது. அதாவது பிளாக்க பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? கால் தெரியும். பிளாக்க பாக்குறவங்களுக்கு ஒரு டேபிளுடைய
ஒயிட்ட பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? முகம். 2 முகங்கள் தெரியும். நம்ம பிளாக்க பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். ஆப்போசிட்டா இருக்கிற ஆள் எதை பார்த்து இருப்பாரு? வெள்ளைய பார்ப்பவரா இருப்பாரு. அப்ப அங்க நமக்கு மேட்ச் ஆகாது. சில விஷயம் அப்படிதான் நடக்கும். என்ன புரிதல் இல்லாமயே கூட சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கும். அது ஏன் ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னு கூட யாருக்கு தெரியாது. அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்வது உண்டு. என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 குரங்க ஒரு பெரிய கூண்டுல பரிசோதனை பண்றதுக்காக அடைச்சி வச்சிருவாங்க. கூண்டோட கதவை வந்து பூட்டாம இருக்கும். அப்ப அந்த ஒரு குரங்கு பார்த்துட்டு கதவு பூட்டலே அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறக்கலான்னு அந்த கதவு கிட்ட போனோன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மற்ற குரங்குகள் மேல வெந்நீர் வந்து கொட்டப்படும். அந்த மாதிரி ஒரு செட்டப். அப்ப அந்த வெந்நீர் கொட்டினோடனே கதவு கிட்ட போனோடனே வெந்நீர் கொட்டுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மற்ற குரங்கு எல்லாம் கதவு கிட்ட குரங்க வந்து போற குரங்க வந்து அடிச்சு உதைப்பாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, ஒரு குரங்க வெளியே எடுத்துட்டு புது குரங்க உள்ள விட்டாங்க. புது குரங்கு அதுக்கு தெரியாது இல்லையா இந்த விஷயம்லாம். அது எப்பயும் போல கதவு கிட்ட போனோடனே என்ன பண்ணுது, மற்ற குரங்கு எல்லாமே அதை போட்டு அடிக்குது. என்னன்னா இப்ப வெந்நீர் அவங்க ஊத்தவே இல்லை, ஆனாலும் என்ன பண்ணுது, மற்ற குரங்கு எல்லாம் சேர்ந்து அடிக்குது. அடுத்த நாள் இன்னொரு குரங்கு எடுத்துட்டு புது குரங்க விடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா 5 குரங்கும் பழைய குரங்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு புது 5 குரங்கு உள்ள விட்டாங்க. இப்ப எந்த குரங்கு அந்த கதவு கிட்ட போனாலும் மத்த 4 குரங்கும் அடிக்கும். ஏன் அடிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த குரங்களுக்கு தெரியாது. அந்த எந்த குரங்கு மீதும் வெந்நீர் ஊற்றப்படவே இல்லை. ஆனாலும் இதுவரைக்கும் அப்படிதான் அந்த குரங்கானது பழகி இருக்கு. எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறதே தெரியாம கதவு கிட்ட போனா அடிக்கணும், அவ்வளவுதான். எதுக்கு அப்படி அடிச்சோம் அப்படிங்கறதுலாம் அதுங்களுக்கு தெரியாது. இது கதை மட்டுமல்ல, இது போலதான் நம்மளும் பல விஷயத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம், மற்றவங்களும் பின்பற்றுறாங்க. அதுக்கு எந்த காரணமும் அவங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி சமயத்துல எல்ஐசி ஏஜென்ட்னா பாலிசி கேட்கதாயா வருவான், பாலிசி தான் கேட்பான். எல்ஐசி முகவர் வந்து வேற என்ன கேட்க போறாங்க, பாலிசி தான் கேட்பாங்க. பாலிசியும் யாருக்காக கேட்கறாங்க, அவங்க தேவைக்காக கேட்கறாங்க. நமக்கு தேவைன்னா நம்மளே கூப்பிட்டுருப்போம்ல. ஒருத்தருக்கு ஒரு பொருள் தேவைன்னா என்ன செய்வாங்க, அதுக்கான முயற்சி எடுப்பாங்க, அவங்களே தேடி போய் வாங்குவாங்க. இல்ல எங்க கிடைக்கும்னு விசாரிச்சு அந்த போன் நம்பரை வாங்கி கூப்பிடுவாங்க. அப்படி யாராவது நம்மளை போன் பண்ணி கூப்பிட்டா சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். நம்ம தொழில நமக்கு திடீர்னு போன் வரும், சார் நீங்களும் ரொம்ப நாளா பாலிசி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க எங்க அப்பாவுக்கு வேணா போட்டுடலாம். நம்ம அதையும் விட மாட்டோம். சரி முதல்ல அப்பா அப்புறம் பையன் மடக்கிடுவோம் அப்படின்ட்டு போவோம். அப்பாவுக்கு ப்ரூஃப் எல்லாம் வேணுமே சார். ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் வேணும் சார்? ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, பாஸ்போர்ட் கூட இருக்கு, அவர் படிச்ச ஸ்கூல் சர்டிஃபிகேட் கூட இருக்கு, எல்லா ப்ரூஃபும் இருக்கு. எந்த ப்ரூஃப் வேணும்? சரி ரைட். சரி சார் அப்பா எங்க இருக்காருங்க? அப்பாட்ட இந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கணும். அப்பா எங்க இருக்காரு? அப்பாவா கேஎம்சிஹெச்ல இன்டென்சிவ் கேர்ல இருக்கார். டாக்டர் டேட் சொல்லிட்டார், 1 நாள் 2 நாள் தாங்க அப்படின்னு. அப்பதான் என்னாச்சு, எனக்கு உங்க ஞாபகம் வந்தது. நீங்க வருவீங்க இல்லையா, திடீர்னு ஏதாவது நடந்துட்டா உங்க குடும்பத்துக்கு பயன் தரும், திடீர்னு ஏதாவது நடந்துட்டா உங்க குடும்பத்துக்கு பயன் தரும், நீங்க இடைவிடாம என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப திடீர்னு நடக்க போகுது, அது முன்கூட்டியே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உடனே தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம தொழிலை பொறுத்தவரை எவனாவது போன் பண்ணி கூப்பிட்டு வாங்க எனக்கு பாலிசி போடலான்னு சொன்னோம்னா கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்பேற்பட்ட தொழில் நம்ம தொழில். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம போன உடனே நம்மனால அவங்களுக்கு ஒரு விழிப்பு உணர்வை உண்டாக்கக்கூடிய விஷயத்தை மூலமா பேச்ச துவங்கணும். இப்ப நம்மளுடைய வேலை என்ன, ஒரு குடும்பத்தோட பொருளாதார சுதந்திரத்தை அளிப்பது, பைனான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு அதை சொல்றோம்.
ஃபைனான்சியல் ஃப்ரீடம்னா என்ன? நம்ம நினைக்கிற நேரம் நம்ம நினைச்சபடி வாழ்வது, செலவு பண்ணுவது, அப்படி நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க. அதுவல்ல. மாறா நம்மளது பங்களிப்பு இல்லாமலே நமக்கு பணம் வருவது. நான் போய் வேலை செஞ்சாதான் எனக்கு பணம் வரும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஆக்டிவ் இன்கம். நான் வேலை செய்யாமையே வர்ற இன்கமுக்கு பேரு பாசிவ் இன்கம். அப்ப அந்த ஃப்ரீடத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு இல்லாம நமக்கு ஒரு இன்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இதோடைய நோக்கம். அப்ப அந்த பொருளாதார ஃப்ரீடத்துக்காக நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது அவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான விஷயத்த முதல்ல ஷேர் பண்ண துவங்கணும். அப்ப அவங்களுக்கு சேமிக்கிறதுக்கான வழிமுறையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன சார், சேமிக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சார், இதுக்கு போய் நம்ம என்ன சார் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனலா சில விஷயத்த எஜுகேட் பண்ண துவங்கும் போதுதான், ஓ இவரு மற்ற ஏஜென்ட் மாதிரி இவர் ஏதோ அவருடைய எல்ஐசி பாலிசி கேட்டு வரல, ஏதோ நமக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இமேஜை நம்ம அவர் மனசுல கிரியேட் பண்ண முடியும். அப்ப ஒரு பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்ணுவது, நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. பொதுவா நம்ம ஒருத்தர்கிட்ட, சார் உங்க சம்பளம் என்ன, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். பொண்ணு பார்க்க போறப்ப கூட என்ன சொல்லுவாங்க, என்ன கேட்பாங்க பொண்ணு வீட்டுல இருந்து, பையன் எவ்வளவுங்க சம்பாதிக்கிறான் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் போனோம்னு என்ன கேட்கிறோம், சார் உங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னு கேட்கிறோம். தயவு செய்து இனிமே இன்று முதல் உங்க கேள்வியை மாத்திக்கங்க. எவ்வளவு சேமிக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு சேமிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எவ்வளவு சேமிக்கிறீங்களோ அதுதான் உங்களது வருமானம். 10 லட்சம் எனக்கு வருமானம் இருக்கலாம், ஆனா நான் கூடுதலா 5 லட்சம் கடன் வாங்கி 15 லட்சம் என்னுடைய செலவு அப்படின்னா நான் எப்படிங்க 10 லட்சம் என்னுடைய வருமானம்னு சொல்ல முடியும்? நான் 1 லட்சம் தான் சம்பாதிக்கிறேன், ஆனா எனக்கு 50,000 தான் செலவு, 50,000 சேமிக்கிறேன் அப்படின்னா அந்த சேமிக்கிற அமௌண்ட் தான் எனக்கு வருமானம். அப்ப ஒருத்தரை பார்த்த உடனே எவ்வளவு சேமிக்கிறீங்க அப்படின்னு நம்ம பேச்ச துவங்கணும். அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு, எங்கயா எனக்கு எங்கயா 10 பணம், வரவுக்கும் செலவுக்குமே பற்றாக்குறையா போகுது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப இந்த பைனான்ஸ மேனேஜ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு சார், எஃப்எம்எஃப். எஃப்எம்எஃப் பத்தி உங்ககிட்ட நான் பேசலாமா? அது என்ன எஃப்எம்எஃப் அப்படின்னா, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா. உங்களது ஃபைனான்ஸ நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க சார், ஆனா அதை உங்களுக்கு மேனேஜ் பண்றதுக்கான வழிமுறை இல்லாதனால, ஒரு புரிதல் இல்லாதனால உங்க பணத்தை உங்களால ஒழுங்குபடுத்த முடியல. ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு அந்த சேமிக்கிற பழக்கம் இல்லாம போகுது. சேமிக்கிற பழக்கம் மட்டும் இருந்தா பத்தாது, அதை முதலீடா மாத்தக்கூடிய பழக்கமும் இருக்கணும். சேமிப்பு என்பது வேறு, முதலீடு என்பது வேறு. அப்ப அதற்கான வழிமுறை எனக்கு தெரியும் சார், அதற்கான படிப்பு நான் படிச்சிருக்கேன், அதற்கான குவாலிஃபைடு பெர்சன் நானு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா? பாலிசி கேட்கலைங்க, நம்ம என்ன சொல்றோம், அவருடைய பொருளாதாரத்தை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலாவை அவருக்கு சொல்ல போறேன். சொல்லாமா? என்ன ஃபார்முலா? ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா 60:10:4. 60:10:4 அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக் எக்ஸ்பென்ஸுக்கு 60% ஒதுக்கிடணும், சேவிங்ஸுக்கு 10%, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10%, என்டர்டைன்மெண்ட்டுக்கு 10%, கான்ட்ரிபியூஷன் 10%. கான்ட்ரிபியூஷனா என்னன்னா, சொசைட்டி கொடுக்கறது, டொனேஷன் கொடுக்கறது, இல்ல யாருக்காவது நம்ம உதவி பண்றது, இல்லாதவங்களுக்கு உதவி பண்றது, அதுதான் 10%. இந்த மாதிரி நீங்க உங்க பைனான்ஸை மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சேமிப்பதற்கு பணம் இல்லைங்கிற பிரச்சனையே வராது. பொதுவா நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் ஒரு கிளைண்ட்டுக்கு, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ்
இதுதான் சார் உங்களுடைய கரெக்டான ஃபார்முலா. நம்ம இது வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கு சொல்லக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, சார் நீங்க செலவு போக உள்ள பணத்தை மிச்சம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. முதல்ல மிச்சம் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் சேமிங்க அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு மாறா உங்களது முதல் செலவை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு கொடுப்பது உங்களது முதல் செலவாக இருக்க வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு பிறருக்கு கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமாக நான் கண்ட உண்மை. இது பிரபஞ்ச விதி. இதுக்கு உதாரணம் வேணும்னா, அந்த காலத்துல நம்மளது முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சோறாவது கொண்டு போய் ஒரு பிளேட்ல வைப்பாங்க, இலையில வைப்பாங்க, காக்கையோ எறும்போ சாப்பிட்றதுக்காக வைப்பாங்க. இப்பயும் என்னுடைய மாமியார் பாத்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. ஒரு கைப்பிடி அளவு முதல்ல பிறருக்கு கொடுத்துட்டு தான் தான் சாப்பிடணும் அப்படிங்கறதான் வழிமுறை. இதே தான் நம்மளுடைய வருமானத்துக்கும். உங்களது வருமானம் பெருகணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொல்வது உண்மையா பொய்யா என்பது உங்களுக்கு தெரியும். மினிமம் 10% நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. யாரு இல்லாதவங்க இருக்காங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுங்க. முகம் தெரியாத அனாதை ஆசிரமம் அந்த மாதிரி அனுப்புறதை விட உங்களை சுற்றி உள்ள சுற்றார்கள், உற்றார்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்க அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க, யாருக்கெல்லாம் உதவி தேவை, படிப்பு உதவி, மருத்துவ உதவி, இந்த மாதிரியான உதவிக்கு நீங்க முதல்ல கொடுக்க துவங்குங்க சார். உங்களுக்கு பணம் பெருகும். இத அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. சில பேர் இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும்போது என்ன அப்ஜெக்ஷன் வருங்க? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன அப்ஜெக்ட் பண்ணுவீங்க? அப்ஜெக்ட் பண்ணுங்க எனக்கு. சார் இந்த ஃபார்முலாவை நீங்க பின்பற்றணும்னு நான் சொல்றேன். முனுசாமி நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்க. இப்ப இந்த ஃபார்முலா சொல்லும் போது என்ன அப்ஜெக்ஷன் எனக்கு நீங்க பண்ணுவீங்க? எங்கண்ணா வருமானமே இல்லை, எங்கண்ணா உதவி பண்றது நானு? என்னுடைய இஎம்ஐயே போயிருது சார், 50% போயிருது. கடன் போயிட்டு இருக்கு சார், கிரெடிட் கார்டில் வாங்கி வச்சுட்டேன். மாசமானா ஜொல்லு, அந்த லோனு, வட்டி, வீட்டு லோனுக்கு நான் இஎம்ஐ கட்டுறேன். கிட்டத்தட்ட நான் சம்பாதிக்கிற பணத்துல 40% அப்படியே போயிருது. நீங்க சொல்ற மாதிரி எப்படி சார் நான் பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் போட்டு ஒர்க் பண்ண முடியுமா? நடைமுறைக்கு இது சாத்தியமா அப்படின்னு கேள்வி வருதா முனுசாமி? வந்தீங்கன்னா நீங்க மனுஷன், வல்லேனா நீங்க தெய்வம். எல்லாருடைய மனசுலயும் என்ன சொல்லுவாங்க, நம்ம கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த ஃபார்முலா சொன்ன உடனே சார் இந்த மாதிரி ஆகுதுமாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரைட்டு 40, இப்ப உதாரணத்துக்கு 1 லேக் சம்பாதிக்கிறார் ஒருத்தர், 40,000 ரூபாய் இஎம்ஐ போயிருது. மீதி எவ்வளவு இருக்குங்க? 60,000 ரூபாய் இருக்கு. இந்த 60,000 ரூபாயில இந்த பெர்சன்டேஜ் போடுங்க சார். 60,000த்துல 10% சேமிங்க, 10% இன்வெஸ்ட் பண்ணுங்க, 60% பேசிக் எக்ஸ்பென்ஸ் போங்க. உங்களது கம்பல்சரி எக்ஸ்பென்சஸ் போக எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்தை இந்த பெர்சன்டேஜ்ல மேனேஜ் பண்ணுங்க. 100 ரூபாய் இருந்தா கூட 10 ரூபாயை நீங்க சேமிச்சீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு அது எவ்வளவு ஃபண்டா கிரியேட் ஆகும் அப்படின்னு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க. ஈவன் 1 ரூபி எவ்வளவு தூரம் நமக்கு அக்குமுலேட் ஆகும் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா ஒரு இஎம்ஐயா இருந்தாலும் லோனா இருந்தாலும் அவர் மற்ற செலவெல்லாம் பண்ணிட்டு தானே இருப்பாரு, எல்லா செலவும் பண்ணிட்டு தானே இருப்பாரு. அது போல இந்த பெர்சன்டேஜ் நீங்க பழக்கப்படுத்திக்கங்க சார். நான் இதுக்காக உங்களுக்கு என்ன பண்றேன், எக்ஸ்பென்ஸ் டிராக்கர் ஒரு ஆப்பை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சார். நீங்க என்ன செலவு பண்ணாலும் அதுல என்ட்ரி போடுங்க. அப்ப எங்க நம்ம பணம் போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும். உங்களால் கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை பின்பற்ற முடியும். இப்படி நான் சொல்றேன் முனுசாமி. இப்பயாச்சும் நீங்க ஒத்துக்குவீங்களா என்னுடைய கருத்தை? சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் சொல்லுவீங்களா, இல்ல இதெல்லாம் ஒத்து வராதுவீங்களா? இப்பயும் 100% கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன். நீங்க எப்படி இஎம்ஐ போகுதா போட்டோம், அது போக மிச்சமுள்ள பணத்தை இந்த ரேஷியோல நீங்க ட்ரை பண்ணுங்க சார். ட்ரை பண்ணுங்க. எதுவுமே முயற்சி பண்ணிட்டு தான் முடியாது என்பதை கூட எப்ப சொல்லணும்?
முயற்சிக்கு பிறகுதான். முடியாது என்பதை கூட முயற்சி செய்து பார்த்த பிறகுதான் சொல்லணும். அதுவும் ஒரு விஷயத்த கிடைக்கும் வரைக்கும் முயற்சி பண்றதா முயற்சிங்கிறாங்க. சும்மா ஒரு தடவை பண்ணிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கிற வரைக்கும் பண்ணுவதுதான் முயற்சி. அதான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்றது, கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப இப்ப உள்ள யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொல்றேன். இது வந்து பொதுவான ஒரு ஃபார்முலா. இப்ப உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்காங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா 2 பேரும் ஒர்க் பண்றாங்க. நம்ம ஜெனரேஷனுக்கு முந்தின இதுல பாத்தீங்கன்னா அப்பா மட்டும் ஒர்க் பண்ணுவாரு, அம்மா வீட்டுல இருப்பாங்க. ஆனா இப்ப 95% என்ன பண்றாங்க? 2 பேரும் ஒர்க் பண்றாங்க. அப்ப இந்த யங் கப்புள்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டாம். அவங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவான ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா ஃபார் எம்ப்ளாய்டு கப்புள்ஸ். அது என்ன சொல்லுது? அந்த ஃபார்முலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேலரி அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட்ல அவங்களுக்கு என்ன பணம் வருதோ அதுல 50% சேலரி அக்கௌண்ட்ல இருந்து அவர் எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு 40% அவர் ஒதுக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஜாயிண்டா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும், அதுல 10%. ஒய்ஃபை பொறுத்தவரை சேலரி அக்கௌண்ட்ல 20%, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல 30%, ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 20%, என்டர்டைன்மெண்ட் ஃபண்ட்ல 30%. ஏன்னா பொதுவா பெண்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு சில முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்ங்கிறது நான் அவங்களுடைய ட்ரெஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து சொல்றேன். இந்த அக்கௌண்ட் என்னென்ன பர்பஸுக்கு அப்படிங்கறதையும் நான் எஜுகேட் பண்றேன். சேலரி அக்கௌண்ட்ல 50, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல 40, ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 10%. இது என்னங்கிறத பார்க்கலாம். எதுக்கு இந்த அக்கௌண்ட்? ஸ்கிரீன் வந்து வியூ ஆகுதா? படிக்க முடியுதா? தெரியுதுண்ணே. படிக்க முடியல. ஓகே, உத்து பார்த்தா ஜூம் தெரியுது. பண்ணவா கொஞ்சம்? கொஞ்சம் சூப்பர்ண்ணே. சேலரி அக்கௌண்ட்ல ஹஸ்பண்ட் 50% எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலர் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட், மெயின்டெனன்ஸ், மளிகை ஜாமான், இபி பில்லு, வாட்டர் பில்லு, அந்த மாதிரியான பேசிக் எக்ஸ்பென்ஸுக்கு அந்த பணத்தை அவர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல 40%. அது எது இருக்கு? இன்சூரன்ஸ், சிப்பு, ஸ்டாக்கு, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துக்கு அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் எதுக்கு போட சொல்றோம்னா, குழந்தைகளோட ஃபியூச்சருக்காக அந்த பணம் 10%. ஒய்ஃபை பொறுத்தவரை சேலரியில 20%, ஏன்னா முக்காவாசி எக்ஸ்பென்ஸ் அவர் எடுத்துக்கிட்டாரு 50%. ஒய்ஃப் இத போக ஹஸ்பண்ட் எடுத்த 50%க்கு மேல ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் வந்ததுன்னா அவங்களுடைய சேலரி அக்கௌண்ட்ல இருந்து 20% நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 30% எங்க போகுது அப்படின்னா கோல்டு, சில்வர், இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க வச்சுக்கலாம். ஏன் இதை சொல்றோம்? இப்ப இவங்கிட்ட போய் நீங்க இன்சூரன்ஸ்ல போடுங்க, ஸ்டாக்ல போடுங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்காது, அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதே உங்களுக்கு கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு நீங்க சிட்டு போடுங்க அப்படின்னா அதை செய்வாங்க. அப்ப அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பேசினா தான் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு முதல்ல நினைப்பாங்க. முதல்ல ஒரு விஷயத்த நினைச்சாதான் அதை நம்ம செய்யவே முடியும். நினைக்கவே இல்லைன்னு வைங்க, செயல்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல அவங்க நினைக்க வைக்கணும். அப்ப நினைக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களால இதை ட்ரை பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல விதைக்கணும். அப்ப அந்த நம்பிக்கையான, அப்ப அவங்ககிட்ட போய், பெண்கள்கிட்ட போய் நீங்க கோல்டுக்காக, சில்வருக்காக, இல்ல வேற எதுக்காகவோ அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ ஃபியூச்சர்ல, இல்ல ஒரு காருக்காகவோ, இல்ல ஒரு ஃபாரின் டூருக்காகவோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல அதுவும் அந்த குழந்தையோட ஃபியூச்சருக்காக 20%. அப்ப என்டர்டைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 30% அவங்களுக்கு கொடுக்குறோம். என்னது? மூவி பார்க்கறது, வீக்கெண்டு, ஆன்லைன் ஃபுட்டு, அந்த மாதிரி அவங்க என்டர்டைன்மெண்ட் ஃபண்டுன்னு ஒரு 30%. இந்த மாதிரி நீங்க
மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைனான்சியலா சிக்கல் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. 100% உங்க ஃபேமிலி பைனான்சியல் ஃப்ரீடத்தோட இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணியும் காட்டுறேன். இது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஹஸ்பண்ட் இன்கம் வந்து 1 லேக், மிஸ்ஸஸ் இன்கம் வந்து 50,000. ரெகுலர் எக்ஸ்பென்ஸ் அப்ப வந்து அந்த 1 லேக்ல 50% எவ்வளவு? 50,000 ரூபாய். மிஸ்ஸஸுக்கு எவ்வளவு சொன்னோம்? 20% சொன்னோம். அப்ப 50,000த்துல 20% 10,000. அப்ப மொத்தமா 60,000 ரூபாய் ரெகுலர் எக்ஸ்பென்ஸுக்கு அவங்க வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு சொன்னோம்? ஹஸ்பண்டுக்கு 40% சொன்னோம், 40,000 ரூபாய். மிஸ்ஸஸுக்கு எவ்வளவு சொன்னோம்? 30% சொன்னோம், 15,000 ரூபாய். அப்ப மொத்தம் 55,000 அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல போகுது. சைல்டு ஃபியூச்சருக்குன்னு அவங்களுக்கும் 10% சொன்னோம், ஒய்ஃபுக்கு 20% சொன்னோம். 1 லேக்ல 10% 10,000, மிஸ்ஸஸுக்கு ஒரு 10,000, 20,000 ரூபாய் சைல்டு ஃபியூச்சருக்காக. என்டர்டைன்மெண்ட் ஃபண்டு அவங்களுடைய அக்கௌண்ட்ல மட்டும் 30%, 15,000 ரூபாய். அப்ப இந்த 1.5 லட்சத்துல அவங்க இந்த மாதிரி நீட்டா பிளான் பண்ணி அவங்களால் ஃபைனான்ஸ மேனேஜ் பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு ஃபண்டு அக்குமுலேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் பிளான் பர்சன்டேஷனுக்கு போக முடியுமா முடியாதா முனுசாமி? கண்டிப்பா பிளான். இவ்வளவு தெளிவா சொன்னோம். 100% பிளான். அப்ப நீங்க பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் அவங்கள எஜுகேட் பண்ணணும், அந்த பிரிசெப்ஷனை மாத்தணும். எல்ஐசி ஏஜென்ட் முனுசாமியை பார்த்தாலே இவர் வந்துட்டாரியா, ஜீவன் உமங்க பத்தி பேசுவாரியா, வந்துட்டாரு. உச்சவும் பாரு, அந்த உடனே உச்சவ் கேரண்டி பிளான். நீங்க இல்லைனாலும் இல்லட்டையும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்ப பணம் வேணும், சோத்துக்காவது நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி நம்ம புராணத்தை நம்ம துவங்குவோம். இததான் பேசுவாங்கன்னு ஒரு கருத்து உருவாக்கத்தை நம்ம ப்ரொஃபஷனலா மாத்தணும். அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அங்க போய் மேட்ச் பண்ணி நம்ம வழிக்கு இழுத்தோம் அப்படின்னா நம்ம சொல்றத கேட்பாங்க என்பதுதான் நடைமுறை எக்ஸாம்பிள். இப்ப நான் இத ப்ரிப்பேர் பண்ணி இந்த சார்ட் ஒண்ணு காமிச்சேன் இல்லையா, இந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சின்ன பையன் சதீஷ். எனக்கு இந்த மாதிரி அழகா டிசைன் போன வரல. நான் வந்து வேர்ட்ல உட்காந்து என்னமோ பண்ணி பார்த்தேன், அது அந்த அளவு பார்க்க அட்ராக்டிவா இல்லை. நம்ம வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தே கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமருக்கு பார்த்தா ஒரு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட கொடுத்து இதை நான் கொடுத்தேன். இதை வந்து நீ டிசைன் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டேன். அவன் இதை பார்த்துட்டு இது என்னப்பா அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரிப்பா நம்ம வந்து ஒருத்தங்க சம்பாதிச்சாங்கன்னா இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல வந்து அவங்க பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ல சிக்கல் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை உடனே அவன் அவனுடைய மிஸ்ஸஸ்ல கொண்டு போய் காமிச்சிருக்கான். அவங்க 2 பேரும் ஒர்க் பண்றாங்க. ஏன் நம்ம இந்த ஃபார்முலா படி நம்ம நடக்கக்கூடாது, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். அதை மாசம் மாசம் எனக்கு ஸ்டேட்மெண்டா எடுத்து அனுப்பிக்கிட்டும் இருக்கிறான். எல்ஐசி ஜீவன் லட்சியா ஒண்ணு போட்டான், ஜீவன் உச்ச ஒண்ணு போட்டான், முதல்ல லிமிடெட் பிரீமியம் என்டோமெண்ட் ஒண்ணு போட்டான், கோல்டுக்கான சிட்டை போட்டான், 5 இடத்துல லேண்ட் வாங்கிட்டான். பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா முதல்ல என்னுடைய பையன்ட்டு இருந்தே துவங்கியிருக்கு. அப்பதான் நினைச்சேன், பரவாயில்ல இந்த ஃபார்முலா வந்து மக்களுக்கு பிடிக்குது. இதை பிடிக்காதாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் வேற கடைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சில பேர் இருப்பான். அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொல்லுவாங்க, அவங்களாச்சும் நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட் மவனே, உன் சித்தம் எனது பாக்கியம் அப்படின்னு நம்ம அடுத்தால பார்க்க போயிட வேண்டிதான். அவனே வைரத்தையே கொடுத்தால் நான் கோலி குண்டுதான் விளையாடுவேன்னு சொல்றால நம்ம ஒன்னும் பண்ணவே முடியாது. நமக்கு இந்த உலகம் பறந்து விரிஞ்சு இருக்கு. அப்ப இந்த மாதிரியாக நம்முடைய ப்ரொஃபஷனல் அப்ரோச்சை மாத்துறதுக்கு பல்வேறு டெக்னிக்ஸ் இருக்கு. நான் இப்ப சொன்னது ஒரே ஒரு சாம்பிள். ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா இருப்பான் இல்லையா. நம்ம சப்போஸ் இந்த டெக்னிக்கை பேசும்போது ஒருத்தன் சொல்லுவான், யோ இதை விட நான் பார்த்திருக்கேன்யா, எனக்கு இதை விட டெக்னிக் எல்லாம் இருக்கியா, எனக்கு வேற எனக்கு இதெல்லாம் தெரியுமியா, போயா போய் வேலையை பாரியான்ட்டான்னு வைங்க. அப்ப என்ன பண்றது? பெரிய பிசினஸ் மேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு
சேலரி வாங்கிட்டு மிடில் கிளாஸா இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்ககிட்ட போய் நம்ம இந்த மெத்தட பேசலாம், சொன்னா கேட்பாங்க. ஒரு என்ஆர்ஐ கிளைண்ட், ஒரு பெரிய ஹெச்என்ஐ, பெரிய பிசினஸ் மேன், அவர்கிட்ட போய் நீங்க இந்த குடும்பத்துக்கு பேசிக் எக்ஸ்பென்ஸுக்கு 40% ஒதுக்குங்க, 50% ஒதுக்குங்கன்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவர் என்ன சொல்லுவாரு? என்னைய ஓரமா ஒதுக்கிடுவாரு. சரிப்பா, உனக்கு நான் வந்து என்ன பண்றேன், ஒரே ஒரு டீயை மட்டும் ஒதுக்கி இன்று நீ போயிட்டு வாப்பா, எனக்கு பல்வேறு பணி இருக்கு, நான் எவன்கிட்ட செக்கு கொடுக்கலாம், எங்க பொருளை வாங்கணும், எங்க அலையும், நான் வித்துக்கிட்டு இந்த பொருள்லாம் பண்ணி வச்சுட்டோம், அனுப்பிட்டோம், பணம் வருமானு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கிறேன், நீ இங்க வந்து என்னமோ பொருளாதார ஃபார்முலா, பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் கதை விட்டுக்கிட்டு இருக்க, வேற இடம் பாருன்றவர். சொல்றாரோ இல்லையா, உள்ள நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? கண்டிப்பா. பெரிய கண்டிப்பா அச்சனைகள் நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? கண்டிப்பா அப்ப யாருக்கு எதை பேசணுங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவு நம்ம மக்களுக்கு ஏல இருந்து சொல்ல வேண்டியது இல்ல, ஏ இப்படி போடுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. அதெல்லாம் ஓரளவான எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தான் இங்க எல்லாம் கூடியிருக்கீங்க. அப்ப ஆளுக்கு ஏத்த மாதிரி, இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்ன சொன்னா பிடிக்குமோ அவங்க பாணியிலேயே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஈஸியா விளைவு. இன்சூரன்ஸே வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு வழி மூலமா ஒருத்தருக்கு நாங்க அதை வந்து புரிய வச்சோம். சார், நீங்க கார் எத்தனை வருஷமா ஓட்டுறீங்கன்னு கேட்டேன் அவர்கிட்ட. நான் ஒரு 30 வருஷமா ஓட்டுறேன். அவர் ஒரு 45 இயர்ஸ் ஓல்டுங்க. அவர் இன்சூரன்ஸ் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, அது என்னங்க போட்டு போட்டு விட்டு போச்சுங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையா, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னாரு அவர். அப்படிங்களா சார், இது வரைக்கும் ஏதாவது உங்க வண்டியில விபத்து நடந்திருக்கான்னு கேட்டேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுவேன் சார், 80 தாண்டி போக மாட்டேன். அதே மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் அல்லாம நான் எப்பவுமே பாசிட்டிவா இருப்பேன். எதிர்மறை சிந்தனையே என்னுடைய வரலாற்றிலே கிடையாது. எது நடந்தாலும் நன்மைக்கே நினைக்கிற ஆள் நான். எனக்கு அந்த மாதிரி விபத்து இது வரைக்கும் நடந்தது இல்லை சார், ஆண்டவன் புண்ணியத்துல. ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது, உங்களை பார்த்தாலே தெரியுது சார், உங்க முகமே சொல்லி கொடுக்குது, அதே மாதிரி உங்க காரே சொல்லி கொடுக்குது. அப்படியே தொடச்சு பல பல பலன்னு வச்சிருக்கீங்க. நான் கூட வரும்போது என் தலையை உங்க கார்ல பார்த்து தான் தலையை நல்லா ஒழுங்கு பண்ணிட்டு வந்தேன். அந்த அளவு நல்லா சைனிங்கா வச்சிருக்கீங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சரி சார், இப்ப 30 வருஷமா நீங்க விபத்தே இல்லாம நடத்துக்கிறீங்க, பாசிட்டிவா நினைக்கிறீங்க, எல்லாம் எடுக்கிறீங்க. அதனால ஒண்ணு செய்யலாமா சார்? என்ன செய்யலாம்? உங்க கார்ல இருந்து பிரேக் எடுத்துடலாமா சார்? பிரேக் எடுத்துடலாமா செல்வம்? நீங்க தான் விபத்தே இல்லாம வண்டி ஓட்டுறீங்களா? நீங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுவீங்க, உங்களுக்கு தான் எதிர்மறை சிந்தனையே கிடையாது. அப்ப எதுக்கு உங்களுக்கு பிரேக்கு? என்னங்க நீங்க, ஏங்க பிரேக் இல்லாம எப்படிங்க வண்டி ஓட்ட முடியும்? வண்டியில எந்த பார்ட்ஸ் இல்லைன்னா கூட நம்ம அப்புறம் கூட ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ஆனா பிரேக் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒரு நாள் கூட தயங்காம அந்த பிரேக்கை இம்மிடியட்டா நம்ம சரி பண்ணாதான் வண்டியை ஓட்ட முடியும். ஏன் பிரேக்கு வண்டியில எதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அடுத்த கேள்வி நான் கேட்டது, பிரேக்கு வண்டியில எதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரேக்கு எதுக்கு இருக்கா? பிரேக் எதுக்கு இருக்கு? நம்ம ஸ்பீடா போனா நம்ம அந்த ஸ்பீட குறைக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னாரு. இல்ல சார், நீங்க ஸ்பீடா போறதுக்காக தான் பிரேக் இருக்கு. எதுக்காக பிரேக் இருக்கு? ஸ்பீடா நீங்க போறதா தான். ஸ்பீடா போறதுக்காக தான் பிரேக் இருக்கு. நீங்க எந்த நம்பிக்கையில வந்து நீங்க ஸ்பீடா போறீங்க? ஸ்பீடா போனாலும் பிரேக் இருக்கு, நம்ம வண்டியோட ஸ்பீடை குறைச்சிக்கலாம் அப்படின்னு அந்த பிரேக் இருக்கிற நம்பிக்கையில தான் ஸ்பீடா போறீங்க. அப்ப அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பிரேக் தான் சார் உங்க குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ். சூப்பர். உங்க குடும்ப பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க முதலீடு பண்ணலாம் சார். அந்த நம்பிக்கையை கொடுப்பது தான் சார் இன்சூரன்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி வேற நீங்க செத்தா பணம் கொடுப்பதுக்காக நினைக்காதீங்க. நீங்க இருக்கும் போதே உங்களது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க பண்ணணும் அப்படின்னா சேஃப்டி நெட் ஒண்ணு வேணும். எப்படி வண்டியில பிரேக்குங்கிறது நீங்க ஸ்பீடா போறதுக்கு உதவுன்னு சொல்லணும், அதே போல உங்க பணத்தை நீங்க அதிகமா பெருக்குவதற்கு பேசிக்கா உங்க குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் என்பது அவசியம் சார்ன்னு சொன்ன உடனே அவர் உடனே ஒத்துக்கிட்டார். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொன்னார். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா, ஏன்னா அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அவர் ஒரு டிரைவிங் பிரியர். அவர் பாத்தீங்கன்னா கார் அந்த அளவுக்கு நீட்டா இருந்துச்சுங்க. நம்ம கார்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், பைக்லாம் நம்ம எப்படி வச்சிருப்போம்னு தெரியும். ஏஜென்ட்டும் அதே மாதிரிதான், பைக்ல அப்படியே இண்டிகேட்டர்லாம் உடஞ்சு தொங்கும், ஹெட்லைட் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும், வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பிரேக் ரிப்பேர் ஆனா மட்டும் டிஓட்ட கடன் வாங்கியாச்சு முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த பிரேக்கை ரெடி பண்ணிடுவாங்க.
ஆனா இன்சூரன்ஸ் பாலிசியை மட்டும் என்ன பண்ணுவாங்க, கட்டாம நம்ம மக்களே லாப்ஸ் ஆகி விட்டுருவாங்க. அப்ப நீங்க இந்த உதாரணம் சொல்லும் போது ஒவ்வொரு தடவை வண்டி ஓட்டும் போதும் ஒவ்வொரு தடவை அவர் பிரேக் மிதிக்கும் போதும் நம்ம சொன்ன விஷயங்கள் அவர் மைண்ட்ல வருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்ப அந்த மாதிரி நடைமுறை உதாரணத்தை சொல்ல நம்ம கத்துக்கணும். அப்ப ஹச்என்ஐ கிளைண்ட்டுக்கு என்ன சார் பண்றது? அவங்ககிட்ட போய் நம்ம என்ன எஃபெக்டிவா நம்ம எதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத எப்படி சொல்றது? அவங்ககிட்ட போய் நம்ம இதெல்லாம் பேச முடியாது. இன்சூரன்ஸை பத்தி பேச முடியாது, சைல்டு எஜுகேஷனை பத்தி பேச முடியாது, ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பேச முடியாது. இதெல்லாம் எப்ப பேசலாம்? முதல்ல நம்ம சொன்னதை அவங்க கேட்கும் போதுதான் ரைட்டு அப்படின்னு ஒரு நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் டெவலப் ஆன பிறகு இதை பத்தி எல்லாம் பேசலாம். இந்த நீடு அவங்களுக்கு இருக்கு, நான் இல்லையேன்னு சொல்ல. ஹச்என்ஐயோட குழந்தை படிப்பதற்கும் பணம் வேணும், அதுக்கு அவங்க சேமிக்கணும், அதெல்லாம் வேணும். ஆனா எடுத்த உடனே அதை பேசினா அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு. அப்ப அவங்ககிட்ட போய் நம்ம எப்படி பேச்ச துவங்கலாம், எதுக்கு வந்திருக்கோம், என்ன கான்செப்டுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அத சொல்றதுக்கு முன்னாடி இது ஒரு நியூஸ் பார்த்தேன். இது எத்தனை பேரு பாத்தீங்க அப்படின்னு தெரியல. செல்வம் பார்த்திருக்காரு. சிவில் ஸ்கோர்னால ஒரு கல்யாணம் நின்றுச்சு. பொண்ணு பார்த்திருக்காங்க, எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சு போச்சு, பொண்ணு வீட்லயும் பையனை பிடிச்சு போச்சு. சரி எல்லாம் பேசி முடிச்சு தட்டை மாத்தலாம் அப்படிங்கும் போது பொண்ணோட மாமா வந்திருக்காரு. பையன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாப்புல, நல்ல கை நிறைய சம்பளம். அந்த பொண்ணோட மாமா வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அவர் என்ன கேட்டிருக்காரு, தம்பி உன்னுடைய சிபில் ஸ்கோர் என்னப்பா, அதை கொஞ்சம் கொடுப்பான்னு இருக்காரு. சிபில் ஸ்கோருக்கு கேட்ட உடனே சிபில் ஸ்கோர் எடுத்து பார்த்தா இவர் தம்பி ஏகப்பட்ட கடனை வாங்கி அங்கங்க பணத்தை கட்டாம விட்டு சிபில் ஸ்கோரே ரொம்ப லோவா இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ண தெரியலையே, உன்னைய நம்பி எப்படிப்பா எங்க பொண்ணை கொடுக்கறதுன்னு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு ஒரு செய்தியை படிச்சேன். அப்படி இந்த சிபில் ஸ்கோரால பாதிக்கப்படாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா எங்கிட்ட வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்ஐசி பாலிசி மூலமா வாங்கக்கூடிய லோன் சிபில் ஸ்கோர்ல வராது. இப்ப இந்த ஹச்என்ஐ கிளைண்ட்டுக்கு வந்துடுறேன். அந்த ஹச்என்ஐ கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஷன் என்னன்னா 4C கான்செப்ட்னு இதை சொல்லுவோம். 4C கான்செப்டை பத்தி அவங்க பேசணும் அப்படின்னா ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப பொதுவா 3C எல்லாத்தையும் இருக்கும். என்ன அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் இன்கம். ஒரு இன்கம் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. யாருமே பிசினஸ் பண்ணா பிசினஸ் மூலமா இன்கம் வரும், வேலைக்கு போனோம்னா வேலை மூலமா இன்கம் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் சி ஆனது கிரியேஷன் ஆஃப் இன்கம். அப்படி கிரியேட் பண்ற இன்கம் என்ன பண்ணுவோம், கன்சியூம் பண்ணுவோம். கன்சப்ஷன் ஆஃப் இன்கம். கன்சப்ஷனா என்ன, அதை நம்ம செலவு பண்ணுவோம். அந்த இன்கம் வச்சு நமக்கு என்ன தேவையோ அதுக்கான செலவை பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடிய செலவு போக உள்ளதை என்ன பண்ணுவோம், கன்சர்வேஷன் பண்ணுவோம், சேமிப்போம், அல்லது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது மூலமா நமக்கு இன்கம் கூட கிரியேட் ஆகும். அப்ப இந்த 3 சைக்கிள் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கிரியேஷன் ஆஃப் இன்கம், கன்சப்ஷன் ஆஃப் இன்கம், கன்சர்வேஷன் ஆஃப் இன்கம். இப்ப இந்த 3 சைக்கிளும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இன்னொரு சி அதுல வேணும். அது என்ன சி? என்ன சி இருந்தா இந்த சைக்கிள் நிக்காம போய்கிட்டே இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கிரியேஷன் ஆஃப் இன்கம் என்பது, நான் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தேன் அப்படின்னா நான் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த இன்கம் வரும். நான் ஒரு பிசினஸ்ல இருந்தேன் அப்படின்னா நான் அந்த பிசினஸ ப்ராஃபிட்டபுளா பண்ணா மட்டும்தான் எனக்கு அந்த இன்கம் வரும். திடீர்னு அந்த பிசினஸ் இன்கம் குறைவதற்கோ இல்லை எனக்கு வேலை இழப்பு வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அப்ப கிரியேஷன் ஆஃப் இன்கம் நின்று போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப கிரியேஷன் ஆஃப் இன்கம் நின்று போயிட்டா என்ன ஆகும், என்னுடைய கன்சப்ஷன் ஆஃப் இன்கம் பாதிக்கும். கன்சப்ஷன் ஆஃப் இன்கம் மட்டும் பாதிக்காது, என்னுடைய கன்சர்வேஷன் ஆஃப் இன்கமும் பாதிக்கும். அப்ப அந்த கிரியேஷன் ஆஃப் இன்கம் வந்து எனக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நான் இதோட இன்னொரு சியை சேர்த்தோம் அப்படின்னா
எந்த நிகழ்வு ஏற்பட்டாலும் இது உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். அப்ப அந்த 4வது சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கண்டினியூஷன் ஆஃப் இன்கம். கண்டினியூஷன் ஆஃப் இன்கம் நீங்க உங்களுக்கு கிரியேஷன் ஆஃப் இன்கம் மட்டும் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய கன்சர்வேஷன் ஆஃப் இன்கம்ல இருந்து கண்டினியூவா உங்களுக்கு இன்கம் வந்தது அப்படின்னா உங்களால் நீங்க கிரியேட் பண்ண முடியாத இன்கம் இருந்தால் கூட அது உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்ப அந்த 3 விஷயம் இன்கம் கன்டினியூ பண்றதுனால அது மூலமா இன்கம் கிரியேட் ஆகும், அது மூலமா இன்கம் நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க, அதையும் மீண்டும் கன்சர்வேஷன் பண்ணுவீங்க. உங்களுடைய சைக்கிள் ஆனது நிக்காம சுரண்டு கொண்டே இருக்கும். அப்ப நீங்க இப்ப பிசினஸ்ல ரிஸ்க் என்பது எப்போதுமே இருக்கு சார். அப்ப இந்த 4C இருந்தா தான் உங்களுக்கு தொடர்ந்து எந்த பாதிப்பும் இல்லாம நீங்க உங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியும். ஏன்னா பொதுவா நீங்க பிசினஸ் மேனுடைய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா நீங்க பிசினஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துல ஒரு 30% கூட உங்க குடும்பத்துக்கு கொடுப்பதில்லை. அப்ப உங்க குடும்பம் பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு 4C ஏற்பாட பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். அந்த கண்டினியூஷன் ஆஃப் இன்கம் கொடுக்கறது தான் சார் என்னுடைய வேலை. எப்படி உங்க இன்கம் கன்சர்வேஷன் பண்ணலாம், அப்படி பண்ணக்கூடிய கன்சர்வேஷன் மூலமாக எப்படி உங்களுக்கு இன்கம் கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தர்றதுதான் சார். அதுக்கான ஒரு குவாலிஃபைடு பர்சன் தான் சார் நான் அப்படின்னு சொல்லி ஹச்என்ஐட்ட இந்த 4C கான்செப்டை நம்ம பேசணும் அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். அந்த எஃப் என்பது சேலரிடு, எம்ப்ளாய்டு, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு இன்கம் இருக்கக்கூடிய ஹச்என்ஐ கிளைண்ட்டுக்கு இந்த 4C கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை பேசுவதை விட எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவும் அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணலாம். அதுல ஒன்றும் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான், குழந்தை இருப்பான், அவங்களுக்கு அந்த பைனான்சியலா ஒரு டிசிப்ளின் வரணும் அப்படின்னா அந்த ஹேபிட்டுக்கான வேலையை பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். அந்த கருத்து உருவாக்கத்தை முதல்ல உடைக்கணும். எல்ஐசி முகவர்னா பாலிசி தான் கேட்பாங்க, அவங்களது தேவைக்கு தான் வருவாங்க, அவங்கனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்க செத்தா பெனிஃபிட்டும்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்து உருவாக்கத்தை உடைக்கணும். அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தை முதல்ல பேசி அவங்க மனசுல நம்ம இடம் பெற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்போம். இது புரியுதா? இது ஓகேவா? அருமை சார், கரெக்ட், பர்ஃபெக்ட். சூப்பர். ரைட்டு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கா? எடுங்கண்ணே, நம்ம எடுங்க. சில விஷயத்த நம்மளுடைய பிளானை டைரக்டா பிளானை சொல்லாம நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களது நீடுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பிளானை நம்ம பிரசன்ட் பண்ணோம் அப்படின்னா சேல் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். நான் ஏன் பொதுவா சைல்டு செக்மெண்ட் எடுத்துக்குவேன் எப்பவுமே. சைல்டு செக்மெண்ட் எப்பவுமே நமக்கு எவர் கிரீன் பிசினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். ஏன்னா எந்த பெற்றோரும் தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் ஹச்என்ஐ கிளைண்ட் நினைப்பாங்க. சாதாரண மிடில் கிளாஸ் நினைப்பாங்க, லோ கிளாஸ் அதான் நினைப்பாங்க. அப்ப அந்த சைல்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளது பிரசன்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சில சாம்பிள் மட்டும் காட்டுறேன். கிரியேட் எ மேரேஜ் ஃபண்ட் ஆஃப் 1 crore ஃபார் யுவர் சைல்டு ஃப்ரம் எல்ஐசி. சொல்றத நம்ம எப்பயுமே பெருசா தான் துவங்கணுங்க. பெருசா துவங்கினா என்ன நன்மை அப்படிங்கிறதுக்கு நான் எப்பயும் சின்னதா ஒரு கதை சொல்வேன். அது சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லாமா செல்வம்? சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. கதை கேட்பதில் எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. ஒருத்தன் கால்ல செருப்பே இல்லாம வெயில்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான். எதிர்த்த மாதிரி ஒருத்தன் குதிரையில கால்ல செருப்போட கையில கொடையோட வந்துகிட்டு இருக்கான். இவன் அவனை நிப்பாட்டுறான். ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க குதிரையில போறீங்க, நான் நடந்து போறேன், வெயில் கடுமையா இருக்கு, அந்த செருப்பை கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். நியாயமா படுது. ரைட்டு, நமக்கு செருப்பு தேவையில்லைன்ட்டு செருப்பை கொடுத்துட்றான். செருப்பை கொடுத்துட்டு போகும்போது ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்கிறான். என்னப்பா, நீங்க குதிரையில போறீங்க,
உங்களுக்கு கொடை தேவையில்லை, சும்மா தான் கையில வச்சுட்டு போறீங்க. எனக்கோ வெயில் மண்டைய புழக்குது, அந்த கொடையும் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், இதுவும் நியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு கொடைய கொடுத்துட்றான். கொடைய கொடுத்துட்டு ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்னப்பா அந்த குதிரையும் கொடுத்தீங்கன்னா அப்படிங்கிறான். உடனே குதிரைக்காரனுக்கு கோவம் வந்து அவனை சாட்டை எடுத்து அடி அடின்னு அடிக்கிறான். இவன் சிரின்னு சிரிக்கிறான் செல்வ மாதிரி. என்னடா அவன் மெண்டலா இருப்பான் போல் இருக்கு, அடிக்கிறோம் சிரிக்கிறான், என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டா, அப்பா நான் வீட்டுக்கு போனா நிம்மதியா தூங்குவேன், செருப்பு கேட்டேன் செருப்பு கிடைச்சிச்சு, கொடை கேட்டேன் கொடை கிடைச்சிச்சு, நான் குதிரையை மட்டும் கேட்காம வீட்டுக்கு போயிருந்தேன்னா குதிரையை கேட்டிருக்கலாமோ அப்படின்னு என்னால நிம்மதியா தூங்க முடியாது. இப்ப குதிரையை கேட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருச்சு, நான் இப்ப நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு சொன்னானா. அந்த மாதிரி நம்ம போய் செருப்பை வாங்கிட்டு போனா முனுசாமி குதிரையை ஓட்டிட்டு போயிடுவார். நம்ம கேட்கறதே குதிரையை கேட்போமே, என்ன ஆயிட போகுது, கண்டிப்பா நம்ம பிராஸ்பட்டு கண்டிப்பா சாட்டை எடுக்க மாட்டார் தானே, சாட்டை எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம கேட்பது எப்பவுமே உயர்வாக கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப நம்ம முதல்லயே 1 crore அப்படிங்கிறது இப்ப சாதாரண தொகையா ஆயிருச்சா இல்லையா? இன்னும் இவங்க குழந்தையோட கல்யாணத்தை, இப்பயே கல்யாணத்தை பல கோடியில கட்டுறாங்க. ஒரு காலத்துல வீடு 1 கோடி அப்படின்னா அது அப்படியே வாய பொழப்போம். இப்ப என்ன சொல்றாங்க, சார் ஒரு 5 கோடியில வீடு கட்டலான்னு இருக்கேங்கிறாங்க. அசால்ட்டா சொல்றாங்க 5 கோடியில வீடு கட்டலாங்கிறாங்க. மினிமம் பட்ஜெட்டே 3 கோடி விளம்பரம் கொடுக்குறான். அப்ப குரோருங்கிறது இப்ப சாதாரணம் ஆகி போச்சு. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பிரசன்டேஷன் குரோர்ல இருந்து துவங்கினா தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிரியேட் ஏ மேரேஜ் ஃபண்ட் ஆஃப் 1 crore ஃபார் யுவர் சைல்டு ஃப்ரம் எல்ஐசி, அந்த பிராண்டை கொடுக்குறோம். இதுல என்ன பியூட்டினா, யூ பே ஒன்லி 37%. இந்த 1 crore-ல 37% தான் உங்க பணம், அதுதான் உங்களது இன்வெஸ்ட்மெண்ட். மீதி 63% எல்ஐசி உங்களுக்காக பே பண்ண போகுது. அப்ப மொத்தமா 100% சேர்ந்துதான் அந்த 1 crore. அந்த 1 crore-ல 37 லட்சம் தான் உங்க பணம், 63 லட்சம் எல்ஐசியோட பணம். இந்த திட்டத்துல சேர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? என்ன சொல்லுவாரு கிளைண்ட்? கேட்பார் என்ன கேட்பாரு? என்ன திட்டம்னு கேட்பார். என்ன திட்டம்னு கேட்க மாட்டாரு, எவ்வளவு கட்டணும். எவ்வளவு கட்டணும். மார்க்கெட்டிங்ல இன்னொரு டிப்ஸும் சொல்றேன், WWH அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. இது MBA ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. MBA படிப்பதற்கு எத்தனை ரூபா ஃபீஸ் கட்டணும் செல்வம்? வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 1.5 லட்சமாவது மினிமம் வேணும்னே. 1.5 லட்சம் ரூபா வேணும். 1.5 லட்சம் ரூபா கட்டினா தான் இந்த ஃபார்முலா வந்து கத்து கொடுப்பாங்க. இங்க நம்ம எந்த ஃபீஸும் கட்டாம இந்த ஃபார்முலாவை நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். WWH முதல் W என்ன அப்படின்னா when. இன்னொரு W what. Hங்கிறது how. what, when, how, இதுதான் WWH. அதாவது மார்க்கெட்டிங்ல நம்ம WW மட்டும்தான் நம்ம முதல்ல பேசணும். H வந்து நம்மளது ப்ராஸ்பெக்ட் கேட்கணும், என்ன கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டும்தான் நம்ம பேசணும். அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ராஸ்பெக்ட் கேட்கணும். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், அப்படியே உல்டாவா பண்றோம். எடுத்த உடனே என்ன போடுறோம் மெசேஜ்ல, எஸ்எம்எஸ்ல, பே 10,000 பெர் மந்த் அண்ட் கெட். நம்ம வெண்ணுங்கிறத சீக்கிரட்டா வச்சிருக்கிறோம். உட்காந்து பேசும்போது சொல்லுவோம், சார் அது ஒரு 25 இயர்ஸுக்கு அப்புறம் கிடைக்கும் சார். அவர் என்ன நினைச்சிருப்பாரு, கட்டின உடனே கிடைச்சிருவாக்குன்னு நினைச்சிருப்பாரு. பே 1 lakh பே பண்ணுங்க, கெட் 1 crore வாங்கிக்கங்க அப்படின்னா அவர் என்ன நினைப்பாரு, சரி 1 லட்சத்தை கொடுத்துட்டு இந்த கையில 1 கோடி வாங்கிக்கலாம். ஏன்னா எப்ப கிடைக்கும் சொல்லவே இல்லையே. அப்ப போய் உட்காரும்போது என்ன ஆகும், 25 வருஷம் கிடைக்குங்களா, அப்ப முடிஞ்சு போச்சா கதை. அங்கேயே என்ன ஆகும், அவருக்கு பாதி காத்து கீழே இறங்கி விடும்.
அப்ப முதலையே என்ன கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்ம தெளிவா சொல்லிட்டோம் அப்படின்னா, உண்மையிலே அவருக்கு அதுல ஆர்வம் இருந்தா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டுட்டார்னா, இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது? அவரு தயாரா இருக்கார், வாங்குவதற்கு அவர் ரெடி, நம்ம தயாரான்னு மட்டும் பார்க்கணும். அப்ப இந்த ஃபார்முலா படிதான் நம்ம ஒவ்வொரு பிரசன்டேஷனுமே பண்ணணும் அப்படின்னு நானும் படிப்படியா சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். யாரும் அதை பின்பற்ற மாதிரி தெரியல. இதுதான் அந்த யானையை பார்த்த கதை. இப்படிதான் சார் கொடுக்கணும், இப்படி கொடுத்தாதான் சார், அப்படி கவர்ச்சியா தூண்டினாதான் சார் நமக்கு போன் பண்ணுவாங்க. எப்ப கிடைக்கும்னா முதல்ல பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த உணர்ச்சி போயிரும் சார், கவர்ச்சி போயிரும் சார், எப்படி சார் போன் பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் நம்ம நினைச்சு என்ன பண்றோம், அதையே ஃபாலோ பண்றோம். ஆனால் உண்மையான மார்க்கெட்டிங் ஃபார்முலா இதுதான் அப்படின்னு மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. சில பிரைவேட் கம்பெனி இந்த மெத்தடை பின்பற்றாங்க. சரியா? நான் சொன்னது புரிஞ்சா? ஓகே. WWH எங்க முடியுமோ அங்க பின்பற்ற பாருங்க. இதற்கான கொட்டேஷனை காட்டுறேன். இது என்ன பிளான் அப்படிங்கிறது. ஸ்கிரீன் வியூ ஆகுதா? வியூ ஆகுதுண்ணே. ஸ்கிரீன் வியூ ஆகுதா? வியூ ஆகுது, வியூ ஆகுது. ஆகுதுண்ணே, ஆகுது. ஆகுதுங்க சார். ரைட். 733 பிளான். என்ன பிளான்? லக்ஷயா. 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 லக்ஷயாவோட கொட்டேஷன் தான் இது. சம் அஷ்யூர்ட் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 38.5 லட்சம் கொடுத்துருக்கோம். மெச்சூரிட்டி அமௌண்ட் 1 கோடி வருது. மொத்தமா அவர் கட்டுற பிரீமியம் பாத்தீங்கன்னா 36,89,000. அப்ப நம்ம சொன்ன ஃபார்முலா கரெக்டா? 37% அவருடைய பணம், 63% LICயோட பணம். சூப்பர். எப்ப கிடைக்கும்? 25 இயர் டேர்ம் நம்ம போட்டிருக்கோம். 25 இயர் டேர்ம் போட்டு நம்ம, ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முதல்லயே, கிரியேட் மேரேஜ் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்பதான் நம்ம என்ன செய்யணும், எஜுகேஷன் கம் மேரேஜ் சார், இது மேரேஜுக்கு மட்டும் நினைக்காதீங்க, எஜுகேஷனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அப்படின்னு போட்டுட்டோம்னா என்ன சிக்கல் வரும்? படிப்புக்கு தானே தேவைப்படுது அப்படின்னு யோசிப்பாங்க. இல்ல இல்ல, அது 18 இல்ல. வயசுலயே வரும் சார். 18 வயசுல படிப்புக்குன்னா 18 வயசுல பணம் வேணும்னு நினைப்பாங்க. அப்ப படிப்புக்குன்னு போட்டுட்டு நீங்க 25 இயர் டேம காமிச்சீங்கன்னா, ஏன் என் பையன் என்ன ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம் உட்காந்தா படிப்பான்னு நினைக்கிறீங்க? ஓடுறான்ருவாங்க நம்ம. கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது உங்களுடைய படிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு உங்க பையன் மெரிட்ல போயிட்டான் அப்படின்னா, ஃபீஸே இல்லாம ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல படிச்சானா உங்களால் நீங்க ஈஸியாக படிக்க வைக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம் சார். நாளைக்கு என்ன சிச்சுவேஷன் நம்ம முடிவு பண்ண முடியாது. அப்ப அதுக்கான ஃபண்டை முதல்ல கிரியேட் பண்ணிடுவோம் சார். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபியூச்சர் தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவருக்கு எஜுகேட் பண்ண முடியும். இல்ல எனக்கு ஷார்ட் டேர்ம் தான் வேணும்னா, நம்மகிட்ட பிளான் இல்லையா? ஷார்ட் டேர்ம் இருக்குண்ணே. ஜீவன் லட்சியாலே இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு இருக்கு. 13 அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் அவங்கள வடிவமைத்து மோல்டு பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்ப 38.5 லட்சம் சம்மஷூடு, 25 வருஷம் 30 வயசு நபர் போட்டார்னா மெச்சூரிட்டி அப்ப 1 crore கிடைக்குது. இதுல என்ன ஒரு பியூட்டி இருக்கு இந்த பிளான்ல? இந்த பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணால என்ன பியூட்டி இருக்கு அவருக்கு? கண்டினியூஷன் ஆஃப் இன்கம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோமா? கண்டிப்பா கொடுக்கணும். அவர் இல்லைனா கூட ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பணம் வரும்? 3,80,000 வரும். 3,80,000 ரூபாய் வரும். அப்ப அதை வச்சு அவங்க அந்த மத்த செலவை பண்ணிக்கலாமா? அப்புறம் மத்த இதை பத்தி நான் அந்த மாதிரிக்கெல்லாம் வரல, இதை பத்தியான முள்ளு விவரம் சொல்லல. நான் வந்து புள்ளி மட்டும்தான் வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க எல்லாம் நல்ல கோலம் போட்டு அழகுபடுத்தக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு ஆளும். முனுசாமின்னு சாதாரண நபரா வரலாம், எத்தனை அடி வாங்கியிருப்பாரு அவர்லாம், எத்தனை பேரை பார்த்திருப்பாரு. மேல் வீடே பாருங்க எப்படி இருக்குன்னு அவருக்கு, எவ்வளவு தூரம் அவர் சிந்திச்சிருக்காரு பாருங்க. சிந்திச்சு எல்லாம் கொட்டிருச்சு. அதனால இப்பதான் புரியுது செல்வத்துக்கு. மேல் வீடுன்னு சொன்னோடனே அவருக்கு புரியல. அப்ப இந்த மாதிரியாக நம்ம பிளான் பிரசன்ட் பண்றதும் அவங்களுடைய நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரசன்ட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா,
நம்மளது க்ளோசிங் ரேஷியோ அதிகமாகும். இது அப்படியே 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். சில பேர் என்ன சொன்னாலும் அப்படியே கல்லாட்டா இருப்பான். நம்ம மக்களே இருக்காங்கல்ல, இப்ப பாரு, கிட்டத்தட்ட 50 பயிற்சி வந்திருப்பாங்க, இருந்தாலும் முடிந்தா என்னை மாத்தி பாருன்னு இப்படியே உட்காந்துருப்பாங்க. நீ மாத்திரு பாப்பா, நீ மட்டும் என்னைய மாத்திரு அப்படி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில பேர் என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க, அவங்க மைண்ட்ல இன்சூரன்ஸ் வேண்டாங்கிற முடிவோட இருப்பாங்க. அவங்க நம்மளால மாத்த முடியாது. காலம் மாத்தும் எதுவும் சில காலம். இப்ப வேணான்னு நினைக்கிறது வேணும் அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இப்ப கொஞ்சம் நல்ல ஒரு இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டுற நபரு அப்படின்னா, சார் உங்க ஃபேமிலிக்கும் 1 கோடி, உங்க குழந்தையோட மேரேஜுக்கும் 1 கோடி. அப்ப இங்க என்ன பண்றோம், நம்ம ஜீவன் லக்ஷயாவோட அமர மிக்ஸ் பண்றோம். ஜீவன் அமரும் ஜீவன் லக்ஷயாவும் மிக்ஸ் பண்றோம். இங்க பாருங்க, யூ பே ஒன்லி 39%, எல்ஐசி பே 61%. அப்ப அவங்க பங்கு எவ்வளவு, எல்ஐசி பங்கு எவ்வளவுன்னு சொல்லும் போது ஒரு அட்ராக்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா செல்வம்? கண்டிப்பா கிடைக்கணும். அப்ப இது என்ன காம்பினேஷன் மட்டும் காமிச்சிடுறேன், ஏன்னா டைம் ஆயிருச்சு. சொல்லிட்டீங்க லக்ஷயா அண்ட் அமர். லக்ஷயால அதே 38 லட்சம், அமர்ல 1 கோடி. சூப்பர். அவ்வளவுதான் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 1,91,395 ரூபா. ஒரு 30 பேரை பிடிச்சீங்கன்னா இதுலயே நீங்க எம்டிஆர்டி ஆயிடலாம். ஏன்னா குழந்தை உள்ள ப்ராஸ்பெக்ட் கிடைப்பது வந்து நமக்கு கஷ்டமா செல்வம்? அதெல்லாம் இல்லண்ணே, எது நடக்குதோ இல்லையோ அது நடக்கும். ஆமா, குழந்தை வந்து நமக்கு செக்மெண்ட் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி மணி பிளான் ஃபார் யுவர் சைல்டு பர்த்டே செலிப்ரேஷன் ஆர் எனி அதர் நீடு ஃப்ரம் எல்ஐசி. இது உங்களுக்கு தெரியும். என்ன பாலிசி இது? பர்த்டே கிஃப்ட் பாலிசி எது? உமங் உற்சவ் சார். உமங் ஆர் உற்சவ். அத வந்து நம்ம மணி பிளான்டா சொல்றோம். பணம் காய்க்கும் மரம். பணம் காய்க்கும் மரம் என்ன செய்யும், எப்ப உங்களுக்கு பணம் தேவையோ அங்க போய் நீங்க பணத்தை எடுத்துக்கலாம். அப்ப மரத்தை இப்ப வைங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கிரியேட் சைல்டு எஜுகேஷன் ஃபண்ட் அண்ட் 3G பிளான். இது நம்ம உமங்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி கிரியேட் ஏ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ஆஃப் 1.3 crore டாக்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் எல்ஐசி. யூ பே ஒன்லி 30%, எல்ஐசி பே 70%. இது என்ன பிளானா இருக்கும்? உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு கார்பஸ், ரிட்டையர்மெண்ட் போட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சொல்லலாம், சைல்டு எஜுகேஷனுக்கும் சொல்லலாம், மேரேஜ் கார்பஸுக்கும் சொல்லலாம், இல்ல ஒரு வெல்த் கிரியேஷன் சொல்லலாம். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த கிளைண்ட்டுக்கு என்ன சொன்னா பிடிக்குமோ அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. நான் உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். இது என்ன பிளானா இருக்கும்? ஜீவன் லாப் சார். ஜீவன் லாப் 25-16 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவங்க 30% தான் பணம் கட்டுவாங்க, 70%. இது மட்டும் அல்லாம நீங்க மென்டல் ஃப்ரீயா இருக்கலாம் எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஏன் அப்படின்னா, எங்கிட்ட வாங்குற பணத்தை நாங்க எங்கெங்க வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டியில பண்றோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல பண்றோம், பேங்க்ஸ் அண்ட் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல பண்றோம், ஸ்டாக் மார்க்கெட்லையும் பண்றோம். அப்ப நீங்க ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமே நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கண்டிப்பா சில பொறுப்புகளை நிறைவேற்றும் போது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப் அண்ட் டவுனா இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் முதலே சொன்னது மாதிரி நீங்க ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ல போகணும் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு உந்துதல் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க எங்களை மாதிரியான சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் அமௌண்டாவது இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்களே பார்த்திருப்பீங்க, ஜீவன் அக்ஷயால 10 கோடி 15 கோடி ஏன் இன்வெஸ்ட் பண்றாங்க ஒருத்தங்க? அவங்களுக்கு 30 கோடி ஒரு பணம் கிடைச்சிருக்கும். நடந்த உண்மை சொல்றேன். திருப்பூர்ல ஒரு கிளைண்ட்டுக்கு 30 கோடி ரூபாய் பணம் ஏதோ ஒரு அசெட் மூலமா அவருக்கு வந்திருக்கு. 10 கோடி ரூபாய் ஜீவன் அக்ஷயில போட்டாரு. ஏன் போட்டாரு? ஜீவன் அக்ஷயில நான் நினைச்சாலுமே பணத்தை எடுக்க கூடாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு அவர் சொல்றாரு. நம்ம எது சிக்கல் நினைக்கிறோமோ அவர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எனக்கு வேணுங்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நான் நினைச்சாலுமே நான் பணம் எடுக்க கூடாதுங்க, அவ்வளவு சீக்கிரம் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் எல்ஐசியில் இருக்கான்னு கேட்டிருக்காரு அந்த முகவர்கிட்ட. முகவர் ஆடி போயிட்டார். அவர் இது வரைக்கும் உமங்கு, லக்ஷயா, உச்சவுன்னு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
15 கொட்டேஷன் அவர் இது வரைக்கும் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவர் ஒரு பாலிசி கூட போடல அவர்கிட்ட, சும்மா வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுட்டாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு நீடு வரும்போது அவரை கூப்பிட்டுருக்காரு. இவர் நம்ம நண்பர் தானே, விடாம வரும் துரத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசியில் இருக்கான்னு கேட்போம், இருந்தா எல்ஐசியில் போடுவோம், இல்லைன்னா மத்த பார்க்கலான்னு அவர் மேல கூப்பிட்டுருக்காரு. ஜீவன் அக்ஷயாவை பிரசன்ட் பண்ண உடனே அவர் 10 கோடி ரூபாய் போட்டாரு. ஏன் போட்டாரு அப்படின்னா, மீதி 20 crore அவரு வேற ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாரு. அப்ப நம்ம அதுல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா கூட இந்த 10 கோடி பேசிக்கான தேவைய அவங்களுடைய குடும்பத்துக்கு பாதிப்பில்லாம ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்வெஸ்ட் பண்ணதா அவர் சொன்னார். பாருங்க எந்த அளவு சிந்திக்கிறாங்க பாருங்க நம்மளோட பெரிய கிளைண்ட். அப்ப அந்த மாதிரியான சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எல்ஐசி மூலமா பண்ணும்போது நீங்க கவலை இல்லாம இருக்கலாம், ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கலாம் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க நண்பர்களே. இப்ப நம்ம இந்த சிறப்பான தினத்துல சிறப்பு பயிற்சி வகுப்புல ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நான் முதலே சொன்னது மாதிரி இந்த சுதந்திரம் என்பது சாதாரணமாக கிடைக்கல, பல பேரோட தியாகம் இதுல கலந்திருக்கு. அதே போல எல்ஐசி முகவராகிய நமக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொருளாதார பாதுகாப்பு கொடுப்பதும் பொருளாதார ஃப்ரீடம் கொடுப்பதும் நமது கடமையா இருக்கு. அந்த கடமையை நம்ம செவ்வனே செய்யணும். தனிப்பட்ட நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு சின்ன கதையோட நான் நம்முடைய இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பு முடிக்கிறேன். இது ஒரு நடந்த உண்மை சம்பவம், கதையல்ல, இது நிஜம். ஒரு கிராமம், அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு நதி. அந்த கிராம மக்கள் எப்பவுமே அச்சத்தோடயே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அடிக்கடி வெள்ளம் வரும். வெள்ளம் வந்தா ஊருக்குள்ள புகுந்துரும், வீடுக்குள்ள புகுந்துரும், சேதமாகும். அப்ப அந்த சேதத்தை அவங்க ரெடி பண்ணி சரி பண்றதுக்குள்ள அடுத்த வெள்ளம் வந்துடும். இப்படியே எப்படா வெள்ளம் வருங்கிற பயத்தோடயே அந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வேற வாழ்விடம் இல்லை அவங்களுக்கு, வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஒரு இளைஞன் மற்றவங்களை போல சும்மா இல்லை, என்ன பண்ணா, அந்த ஆறுல இருந்து வெள்ளம் வரக்கூடிய பாதைய அடைச்சு ஒரு சுவர் எழுப்பிட்டோம் அப்படின்னா ஊருக்குள்ள வராம தடுக்க முடியுமே அப்படின்னு நினைச்சு அவனால் முடிந்த அளவு கல்லெல்லாம் திரட்டி பொறுக்கி 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 ஒரு சுவரை உருவாக்க துவங்கினான். ஊர் மக்கள்லாம் அவனுக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டான் போல் இருக்கு, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா, வெள்ளத்தை நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவனை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவன் எதுவுமே காதுல வாங்கல. அவன் கொண்ட அந்த இலக்கை நோக்கி தினந்தோறும் ஒரு கல்லை எடுத்து வச்சான். கல்லு 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 கல்லா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெரிய ஒரு பாலத்தை மாதிரி, ஒரு அணை மாதிரி ஒரு சுவரை எழுப்பிட்டான். சுவரை எழுப்பின உடனே அதுக்கப்புறம் அந்த வெள்ளமானது ஊருக்குள் வருவது தடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அந்த இளைஞன் பண்ண விஷயம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை அந்த கிராமத்து மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி நான் படிச்சேன். அப்ப தனிப்பட்ட நம்மளால் என்ன செய்ய முடியும் நினைக்காதீங்க. நீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது நம்ம நாட்டுக்கே கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. நீங்க ஒரு குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கல, ஒரு தலைமுறையை பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த சுதந்திர தினத்துல நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிவையும் உயிர் தியாகத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சவாலும் ஒரு வாய்ப்பாகும். உங்கள் இலக்கில் உறுதியாக இருங்கள். உங்கள் அர்ப்பணிப்பு பலரின் வாழ்க்கையில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் கடின உழைப்புக்கும் உங்களுடைய உற்சாகத்துக்கும் உங்களுடைய சேவை மனப்பான்மைக்கும் இந்த வாய்ப்புக்கும் என் நன்றி. ஜெய்ஹிந்த். இது என்னுடைய போன் நம்பர். இது நம்மளது சேனல் மதிய ஆயுதம்ங்கிற சேனல். கிட்டத்தட்ட 350 வீடியோ அதுல இருக்கு. அதுல நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதில் இருக்கிறது. சந்திப்போம், சாதிப்போம். நன்றி. தேங்க்யூண்ணா. உண்மையாமே சுதந்திர ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுடைய டாபிக் என்னமோ நினைச்சேன், பட் உண்மையாமே ஒரு சிறப்பாக இருந்தது. இதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும். அந்த கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா நம்ம எல்ஐசி ஸ்மார்ட் லைஃப் இன்சூர் அந்த ப்ரீமியம் சார்ட்டும் நம்மளுடைய
ஆனந்தாவில் போடக்கூடிய பிரீமியமும் ஒரு பைசா கூட வித்தியாசம் வராது. எல்ஐசி ஆன்லைன் கால்குலேட்டர்லையோ அந்த இது கொடுக்கறலையோ இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்தா கூட அந்த கரெக்ஷன்ஸை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு மற்ற எந்த சாஃப்ட்வேர்லையும் முடியாது. பட் அண்ணன்ட்ட சொல்லி ஒரு சில கரெக்ஷன்லாம் இருக்கிறப்ப சொல்றப்ப அதை சரி பண்ணி கொடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் நம்ம முக சமுதாயத்திற்கு தேவை அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு 5 பேர் மட்டும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முனுசாமி அண்ணா அல்ல அங்குராஜ் அண்ணா யாராவது ஒருத்தர் மட்டும் அட்மிட் மட்டும் பண்ணுங்க. அதுக்கு மேல நம்ம ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஓகே, நான் அட்மிட் பண்ணிடுறேன்னா நான் பார்த்துக்கிறேன். ஓகே, சாரோட ஸ்க்ரீன் இன்னும் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஷேர் மட்டும் எடுத்துருங்க. சேர கதா இன்னும் ஆமாங்க சார். அதான் பாக்குறேன் நான் என்னடா வருதுன்னு பாக்குறேன். ஓகே, ஸ்கிரீனே வர மாட்டேங்குது பாக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் விஜயா மேடம். விஜயா மேடம். விஜயா மேடம் வணக்கம். சிஓடி மெம்பர்னே. ம் அவங்க தானே எஜுகேஷன் கமிட்டியோட ஹெட். அவங்க தான் தூண். ஆமாண்ணே. சரி, இல்ல சார் 10 பேருமே தூணு. அவங்க உத்தரவு கொடுத்தாதான் நான்லாம் உள்ள வர முடியும் இல்லையா? சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சொல்லுங்க மேடம், ஷார்ட்டா முடிச்சுக்கலாம், நம்ம மணியாச்சு. பிரசன்ட் சூப்பரா இருந்து சார். நீங்க லாஸ்ட்ல ஒரு கான்செப்ட் சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு 2 days முன்னாடி எனக்கு அந்த ஒரு இது நடந்தது. நீங்க நம்ம சொல்ற மாதிரி ஒரு டேர்ம் வந்து நம்ம முதல்ல சொல்லியிருந்தா நம்ம அந்த ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். நம்ம ஒரு போஸ்டர் வந்து ஒரு 4000 பே பண்ணா 27 lakhs வரும் அப்படின்னு ஒரு போஸ்டர் நானும் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன். ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ண உடனே அவங்க 25 years உடனே நீங்க சொன்ன அந்த கான்செப்ட் கரெக்டா அதே மாதிரி தான் அவங்களுக்கு மேட்ச் ஆச்சு. இந்த ஒரு விஷயத்த நம்ம திருத்திக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்லா முன்னேறலாம் அப்படின்ற ஐடியா நல்லதா கிடைச்சிருக்கு சார். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் கொஸ்டின் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வேற சிறப்பான தினத்துக்கு ஒரு சிறப்பான பயிற்சியா இருந்ததா செல்வம்? சிறப்பாக இருந்ததுண்ணே. உண்மையாமே ஒரு சிறப்பான தினத்திற்கு நாங்க எதிர்பார்த்ததை விட நீங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நாம பேசும்போது நம்ம முதல்ல எக்யூப்பா இருக்கணும்ல. கண்டிப்பானே கண்டிப்பானே கண்டிப்பானே. ஓகே ஓகே, வேற யாராவது மக்கள் இருக்காங்களா? இல்லைன்னா முடிச்சுக்கலாம் செல்வம். ஓகேண்ணே ஓகேண்ணே. அண்ணே அதற்கு முன்பாக அன்பு நண்பர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் நம்மளுடைய இந்த செஷன் வந்து ஸ்பெஷல் செஷன். 48வது செஷனுக்கு வந்து யாருன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு எம்டிஆர்டி சிஎம் கிளப் மெம்பராக இருக்கக்கூடிய சிகேபி கிருஷ்ணராஜ் அப்படிங்கிறவர் வந்து உச்சவாய் உயரலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து ஞாயிற்றுக்கிழமை பேச வர்றாரு. ஸோ இப்போ சிறப்பு வகுப்புங்கிறதுனால எப்பயுமே நம்ம போஸ்டிங் முன்னாடி போட்டுருவோம். அண்ணனுடைய வைப்பு இருக்கிறதுனால போஸ்டர் வந்து நாளை காலையில் போடப்படும். அதனால் அனைவரும் தவறாமல் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத எங்களுடைய லீக் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக நம்மளுடைய சிறப்பு பயிற்சியாளருக்கு நன்றியுரை செலுத்தும் விதமாக எங்களுடைய சிஓடி குழு உறுப்பினர்களில் தலைவருமாகிய திரு கே முனுசாமி அண்ணா அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அழைக்கின்றேன். ஆரம் வள்ளியப்பன் இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அண்ணா விடுங்களேன், வேணாம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ஓகே, இல்ல ஒரு 4 members பேசலாமே, ஏன்னா அவங்களுக்கும் சரி ஓகே. ஆரம் வள்ளியப்பன் கடலூர் பிரான்ச் பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க. அழகுதானா? அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். நான் மிஸ்ஸஸ் வள்ளியப்பன். சொல்லுங்க மேடம். நானும் ஏஜென்ட் தான், சாருமே ஏஜென்ட் தான். நான் வந்து சார் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ கால்குலேஷன் ஸ்டோரி ஒரு கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நல்லா எடுத்தீங்க. ஏன்னா நான் வந்து காலேஜ் லெக்சரரு. ஸோ கிளாஸ் போர் அடிக்காமல் நான் இப்போ ஆக்சுவலாக லெக்சர் நான் ரிசைன் பண்ணிட்டேன், பிஸ்னஸ் தான் பார்க்குறேன். சாரும் ஏஜென்ட்டு, நானும் ஏஜென்ட்டு. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து சார் வந்து ஸ்தூபி வாங்கினாங்க. 2 daysக்கு முன்னாடி வந்து 11 lakhs கொடுத்தோம். சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து ஒவ்வொரு வீக்குமே வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் போயிருக்கிறதுனால நானும் அட்டன் பண்ணுவேன், அவங்களும் அட்டன் பண்ணுவாங்க. கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு, நல்லா எடுத்தீங்க. கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த லாஸ்ட்டாக ஒன்று சொன்னீங்களேங்க சார், 25 years, இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை எப்படி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. பட் எந்த விதத்தில் அவங்களுக்கு கன்வே பண்ணலாம்? முதலே மென்ஷன் பண்ணிட வேண்டியதான். நீங்க அனுப்புற மெசேஜ்ல எப்ப வருங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிடணும், அதுல போட்டுறணும்.
ஓகேங்க சார், ஓகேங்க சார், ஓகேங்க சார். என்ன கிளாஸ் எப்ப நீங்க என்ன சொல்லுங்க சார். கட்டணுங்கிறத மட்டும் நீங்க அதுல சொல்லக்கூடாது. அன்மியூட் பண்ணிக்கிங்க மேடம். ஓகே ஓகே, மியூட் ஆயிட்டீங்க பாருங்க. நீங்க சொல்லுங்க முனுசாமி, நம்ம முடிச்சுக்கலாம். அண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே. வேற பேத்திகள் யாராவது பேத்திகள் COT members? வெயிட்டிங் செல்வம். ஓ பேத்திகள் பேத்தியல் வெயிட்டிங். ஓகே 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 சரிண்ணா. ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா. முனுசாமி அண்ணா ஓட்டா தேங்க்ஸ். ரைட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் உண்மையாவே இந்த ஒரு சிறப்பான நாள்ல சிறப்பான பயிற்சி கொடுத்த நம்ம சிறப்பு பயிற்சியாளருக்கு எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. உண்மையாவே எங்களோட COT சார்பா எங்களுக்கு உண்மையா ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது. நண்பர் செல்வம் சொன்ன மாதிரி உண்மையா நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஃபேமிலியில இளைஞர் சாரும் தெரியும். எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்காரு. ரமேஷ் சார் பாத்தீங்கன்னா நான் என்ட்ரி ஆகும்போது அவரு எங்க பிரான்ச்சுக்குள்ள என்ட்ரி ஆனாரு BMA. எனக்கு அவரு ரொம்ப நல்லா தெரியும். எங்க பார்த்தாலுமே பேரை சொல்லி பேசுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அண்ணாவை எனக்கு நல்ல பழக்கம், ஃபேமிலி ஃபுல்லாவே எனக்கு தெரியும். உண்மையா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணா கிட்ட இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்ததுக்கு இவ்வளவு பேரை சொல்லி கூப்பிடும்போது எனக்கு பெருமையா இருக்கு. உண்மையானா ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து பதிகிற மாதிரி இருக்கு மனசுல. எந்த பாயிண்ட சொல்றது எந்த பாயிண்ட விடுறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு வகுப்பு, ரொம்ப சிறப்பான வகுப்பு. எல்லா முகவர்களுமே இன்னைக்கு பாரு டவுட் கூட எதுவும் வரல. ஏன்னா டவுட் வர்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது எனக்கு. இல்ல கான்செப்ட் உண்மையா ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் WWA அதெல்லாம் உண்மையாவே வந்து 4C கான்செப்ட் இதெல்லாம் அடிச்சுக்க முடியாது. உண்மையாவே எனக்குமே இப்ப ரீசெண்டா நீங்க சொன்ன மாதிரி பெங்களூர்ல ஒரு கால் வந்து எனக்கு ஒரு பாலிசி கேட்டு எனக்கு பழைய கஸ்டமர் சொல்லி அவங்க லட்சம் தான் கொடுத்தேன், ஒரு 20 lakhs கொடுத்தேன். இப்போ நான் உங்ககிட்ட இந்த பயிற்சி கேட்ட பிறகு இன்னொரு முறை விளக்கம் தரலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுகிறேன். சாதாரணமா எல்லா ஏத்துக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம அந்த யானை வருடி பார்த்த குருடர்கள் மாதிரிதான் இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறேன் நானு. உண்மையாவே இது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது புரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றிங்கண்ணா, உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சி. எங்க COT குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. கண்டிப்பா இதோட உங்களை விட மாட்டோம், இன்னொரு சான்ஸ் கேட்போம் கண்டிப்பா. ஏன்னா உங்கள மாதிரி ஆட்கள்னால தான் நம்மள மாதிரி முகவரி வளரணும். நீங்க கண்டிப்பா மறுக்க மாட்டீங்கன்னு தெரியும். நன்றி 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 நன்றி. சந்திப்போம், சாதிப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ 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 தேங்க்யூ.